ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இன்று நம்ம எல்லாரும் நம்முடைய பெருமானவர்கள் பிறவா நாள் பிறந்ததை பற்றி நம்ம எல்லாருமே இன்றைக்கு பேசி பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வருகிற வாரம் நம்ம எல்லாம் நம்முடைய பெருமானவர்கள் பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்கள் பிறவா நாள் பிறப்பு திருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். அந்த திருவிழாவை பற்றி இன்னைக்கு நம்ம எல்லாருமே பேசி நம்ம எல்லாம் பகிர்ந்து கொண்டு பெருமானவர்களது ஆசீர்வாதத்தை பெறுவோம். இப்போ பெருமானவர்கள் இந்த பிறவா நாள் பிறப்பை பற்றி நமக்கு மூலபண்டார பருவத்துல மாநிலத்துல நமக்கு விளக்கி அருள்றாங்க. அவங்க இந்த மண்ணுலகத்துல பிறந்தது பத்தி நமக்கு முதுமொழி உதய பருவத்துல விளக்கி அருள்றாங்க. இன்னைக்கு பெருமானவங்க வெளிநாடாவுல கூட இந்த பிறப்பை பற்றியும் அந்த பிறவா பிறப்பை பற்றியும் பேசி அருள்னாங்க. இந்த தூல பிறப்பு எவ்வளவு அருமையான ஒரு உன்னதமான பிறப்பு. இந்த மனித பிறப்பு கிடைக்கிறது சாமானியம் இல்லை. எத்தனையோ ஆன்மாக்கள் இந்த மனித பிறப்புக்காக அலைஞ்சி போட்டி போட்டுட்டு இருக்கு. அதுல ஒருத்தரா நாம ஜெயிச்சு இந்த மனித பிறப்பு கிடைச்சிருக்கு. இந்த அருமையான மனித பிறப்பு அது எதுக்காக கிடைச்சது? மற்ற மிருகங்களை போல வாழ்ந்துட்டு செத்துட்டு போறதுக்காகவா அது கிடைச்சது? அதுக்காக இல்ல, நாம இன்னொரு பிறப்பு பிறக்கணும், தேவனாக பிறக்கணும். அதுக்காக தான் இந்த மனித தூலம் நமக்கு கிடைச்சது. நீ அதை பிறக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் பேசுறேன். நீ வேணும்னு நினைச்சாலும் சரி, வேண்டாம்னு நினைச்சாலும் சரி, என் போல தேகம் எடுத்து நீ வந்திருக்கியே, நீ கஷ்டப்படக்கூடாதேங்கிறதுக்காக நான் எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன். வந்தது யாரு? அன்னைக்கு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண அதே கிருஷ்ண பரமாத்மா சொன்னாங்களே, யுகந்தோறும் நான் வருவேன்னு சொன்னாங்களே, அது பொய்யா போகுமா? அந்த பவர்கோள் அதிகரிக்கிற காலத்துல எல்லாம் நான் வருவேன்னு சொன்னாங்களே, அப்ப இப்ப வராமலா இருப்பாங்க? நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு பொம்பளை நான் பொம்பளைன்னு சொல்லுவாளா? அது போல எனக்கு ஓயாம சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. நீ தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் சொல்றத இன்னைக்கு நாம கேட்டோம். அது போல பெருமானவர்கள் அந்த அவதாரம் எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு முதுமொழியுடைய பருவத்துல நமக்கு எடுத்து அறிவு செஞ்சிருப்பாங்க. ஐவகை பொறுப்புடைய அண்ணலாக அவங்க இந்த பெரிய தாய் அன்னைக்கும் தந்தை ஜமால் ஹுசேன் அவர்களுக்கும் மகவாக அவர்கள் இந்த ஐவகை பொறுப்புடைய அண்ணலாக அவங்க பிறந்தாங்க. அவங்க பிறக்கும் போதே எப்படி பிறந்தாங்க? அவங்க பிறக்கும் போதே அந்த சுத்திகரிக்க பெற்று, நாமெல்லாம் சுத்திகரிக்கப்படாம நரனாகத்தான் பிறந்தோம். ஆனா அவங்க பிறக்கும் போதே அந்த அந்த கருக்குகையிலேயே அவங்க செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பிறந்தார்கள் அப்படின்னு நமக்கு பெருமானவங்க எடுத்து அருள்வாங்க. அது போல இந்த ஐவகை பொறுப்போட அவங்க பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு, நம்ம ஐவகை பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாம் இந்த ஐவகை பொறுப்புனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். பார்க்கும்போது அந்த ஐவகை பிறப்பு ஐவகை பொறுப்பு என்ன இறைவனுக்கு அப்படின்னா, ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இதுதான் அந்த ஐவகை பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஐவகை பொறுப்பை பத்தி வள்ளல் பிரானவங்க ஒரு நூல்ல அந்த ஐவகை என்ன அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்க என்ன அந்த ஐவகை பொறுப்புன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆக்கல் அப்படின்னு கொடுக்கல, அவங்க நம்மள தோற்றுவித்தல் அப்படிங்கிறாங்க. தோற்றுவித்தல், அப்புறம் தோற்றுவித்த இதெல்லாம் காத்தல், அப்புறம் அழித்தல் அப்படின்னு அவங்க கொடுக்கல, துரிசு நீக்குதல் அப்படின்னு கொடுக்குறாங்க. தோற்றுவித்தல், காத்தல், துரிசு நீக்குதல், அதுக்கடுத்து பக்குவப்படுத்துதல், பலன் தெரிவித்தல், இந்த 5 வகை பொறுப்புட தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு வள்ளல் பெருமான் அவங்க குறிப்பிடுறாங்க. ஏன் தோற்றுவித்தல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அவங்க படைக்கல,
நாம இந்த மனித தூரம் எடுத்து வந்து பிறந்ததுக்கு காரணம் ஈசனும் இல்ல, நாமளும் இல்ல. அது எது காரணமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய அந்த வினைகள் தான் காரணமாக இருந்தது. ஜென்மந்தோறும் செய்த வினைகள் தான் நம்மளுடைய இந்த மனித பிறப்புக்கு காரணமாக இருந்தது. அதனாலதான் இறைவன் தோற்றுவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகி அந்த எந்தெந்த வினையெல்லாம் இவன் அனுபவிச்சுட்டு வரணும்னு சொல்லி சில வினைகளை எல்லாம் நம்ம தலையில எழுதி தலையெழுத்தாக எழுதி வச்சு இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இதெல்லாம் தீர்த்துட்டு இதெல்லாம் தொலைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி தோற்றுவிக்கிறாங்க. அதனாலதான் தோற்றுவித்தல்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படி தோற்றுவிச்சும் அந்த துரிசு அதெல்லாம் மாசுவாக இவனுடைய தலையில இருக்கேன், அதெல்லாம் அழிக்கணும். அதை இவன் திரும்ப 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 அந்த துரிசுகளை சேர்த்துட்டே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே அவதரித்து அந்த துரிசை நீக்குகிறார்கள். அதனாலதான் அதை அழித்தல்னு சொல்லக்கூடாது, துரிசு நீக்குதல்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் அவங்க துரிசு நீக்குதல் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் அவர்களுடைய கணக்கின்படி இந்த 5 வகை பொறுப்பு என்னவாக இருக்கு அப்படின்னா தோற்றுவித்தல், காத்தல், துரிசு நீக்குதல், பக்குவப்படுத்துதல். பக்குவப்படுத்துறாங்க நம்மள. நம்ம நேற்று கூட பார்த்தோம், அந்த செவி உணவு எப்பயும் மழை மாறி கொட்டிக்கிட்டே தான் இருக்கு. அது எப்ப நம்ம செடியில ஏறும் அப்படின்னா நம்ம பக்குவப்படும் போதுதான் அது ஏறும். அது வரைக்கும் அது ஏறாது. அது போல அப்படி நம்மளை ஏறும்படி பக்குவப்படுத்தி அப்புறம் பக்குவமாகி அது ஏறின பிறகு பலன் தருவித்தல், அதுக்குண்டான பலனை தருகிறது. இந்த 5 வகை பொறுப்பு கொண்டுதான் பெருமானவர்கள் ஐவகை பொறுப்புடைய அண்ணலாக பிறக்கிறாங்க அப்படின்னு வள்ளல் பெருமான் அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த ஊழ்வினையும் ஒண்ணு நாம பிறக்கும் போது நம்மளோட சேர்ந்து நம்ம தலையிலே தலையெழுத்தாக பிறப்பிக்கப்படுகிறது. அப்போ அதெல்லாம் அந்த ஊழ்வினையின் படிதான் நமக்கு எல்லாமே நடக்கும். எது வரைக்கும் அப்படின்னா பெருமானவர்களை சந்திக்கிற வரைக்கும். அவங்கள சந்திச்சா பிறகுதான் அந்த ஊழ்வினை எழுத்தெல்லாம் அழிக்க பெறுகிறது. ஜென்மந்தோறும் செய்த கண்மங்களை தேற்ற வந்த சன்மார்க்கர் என்னதான் அதெல்லாம் கிடைத்தேறும்படி அதெல்லாம் அழிச்சிட்டு புதிய எழுத்தாக எழுதுறதுக்கு நாம பெருமானவர்களை சந்திக்கணும். அப்படி அவங்கள சந்திச்சு அவங்க ஆலவாயில பிறக்கிறது தான் மறுபிறப்பு, பிறவாநாள் பிறப்பு. அப்படித்தான் நம்முடைய பெருமானவர்கள் ஐவகை பொறுப்புடை பிறக்கும் போதே அந்த துரிசெல்லாம் நீங்கி பிறந்தாலும் இந்த மாயை இந்த ஒரு கருக்குகை மேவி வந்ததுனால தான் என்னாருங்கிறது மறந்து போய் அதை நினைவூட்டுவதற்கு ஏற்கனவே அந்த தேவ மகாசபையில நிர்ணயித்ததன் பிரகாரம் பாட்டை பிரானவர்கள் எத்தனையோ ஆண்டு காலம் முன்னதாகவே இந்த மண்ணுலகிற்கு அவர்கள் அந்த மதிச்சுமையையும் பொருட்சுமையையும் தூக்கி சுமந்து கொண்டு நம் பெருமானவர்களை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற அந்த காலத்தில், நம்ம பெருமானவர்களும் பக்குவப்பட்டு நிற்கின்ற அந்த காலத்தில் பெருமானவங்களும் எத்தனையோ தேடி தேடி அலைகிறாங்களே. ஈராறு குருமார் இடமுறிதானே, ஒன்னும் பலன் இல்ல, ஓடும் கண்ணீரால் உடலும் நனைய இனியன் செய்வோம் என்றுளம் ஏங்கி, ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே, எல்லாரும் திருப்தியா இருக்காங்களே, நமக்கு அந்த திருப்தி இல்லையே என்று அவர்கள் பரிதவித்து, சரி இனி நமக்கு வாசியை விட்டால் வேறு வழியே கிடையாது, நமக்கு ஆட்கள்லாம் துணை இல்லை, இந்த வாசி யோகம் தான் துணை, இதையே செஞ்சுட்டே இருப்போம் அப்படின்னு செஞ்சிட்டு இருக்கிற அந்த காலத்துல காலமும் இடமும் நேரமும் கணிதமும் எல்லாம் கூடி சேர்ந்து வருது. எல்லாம் கூடி சேர்ந்தா தானே ஒரு காரியம் நடக்கும். அதனால எல்லாமே கூடி சேர்ந்து வரும் பொழுதுதான் தனிகமணி பிரானவர்களை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு காலம் நெருங்குகிறது. அதுதான் பெருமானவங்க நமக்கு மூல பண்டாரத்துல எடுத்து அருள்றாங்க. கோலமாம் ஜீவ கோல கோலமாம் ஜீவ கோல கோலத்துள் இருந்த மெய்மை காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர்ந்து சாலையன்றொருமை மேனி ஜகந்தனில் பிறந்த எல்லாம்
ஏலவல்லவரும் வந்து இணைந்தனர் காலத்தே என்று இந்த காலமும் இடமும் நேரமும் கணிதமும் கூடி சேர்ந்து அந்த சேர்ந்த காரணத்தால் சாலை என்ற ஒரு மேனி அந்த கருவறையிலேயே சுண்ணத்தெல்லாம் செய்து சுற்றி வைக்கப்பட்டு பிறந்ததே சாலை என்ற ஒரு மேனி. அதுவும் அவர்கள் தலையிலே அந்த மதிச்சுமையை ஏற்றி வைப்பதற்கு அந்த ஏல வல்லவரும் கணிகமணி பிரான் அவர்களும் வந்து இணைந்தார்கள். அப்படி இணைஞ்சு பெருமான் அவர்கள் எப்படி வந்து அப்படி இணைஞ்சு அந்த தெருவழியா தான் வீதி வழியாக தான் போய்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் பார்த்திருப்பாங்களே கணிகமணி பிரான் அவர்களை. ஆனா யாரோ வழிபோக்கர் போறாங்கன்னு தானே நினைச்சிருப்பாங்க. எத்தனை பேர் அவங்களை கவனிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்களே. பார்த்தவங்க கூட யாரோ ஒரு பெரியவங்க போறாங்க, வழிபோக்கர் போறாங்கன்னு நினைச்சிட்டு தானே போயிருப்பாங்க. வழிபோக்கர் யாரோ எவரோ என்று ஏமாந்து விட்டுட்டாங்களே. ஆனா பெருமான் அவர்கள் மட்டும் ஏமாந்து விடலை. அது ஏன் அப்படின்னா நம்ம பார்த்தோமே அந்த தலை ஓட்டுல வந்து எழுதி வச்சிருக்கோம். இவங்க வந்து இப்ப இவங்களை சந்திப்பாங்க அப்படின்னு. அதன் பிரகாரம் தான் நடக்கும். நேற்று கூட நம்ம பார்த்தோமே இந்த மனம், புத்தி, சித்தம் இதெல்லாம் கரணங்களாக இருக்கு. வெளியில இருக்கிற கருவிகள், வெளியில இருக்கிற நமக்கு இருக்கிற அந்த கருவி குலங்களுக்கெல்லாம் பேரு கருவிகள். அந்த அந்தத்துல இருக்கிற கருவிகளுக்கு பேரு அந்த கரணங்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த அந்த கரணங்களாக மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோமே. அதுல வந்து நாம இந்த புலன் வழியா பாக்குறோம். அப்படித்தான் பெருமானவர்களும் புலன் வழியாக பாட்டேத்திரான் அவர்கள் போறத பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுடைய அந்த அவங்க புலன் வழியாக கண் வழியாக பார்த்தது அவங்களுடைய அந்த மனம் அதை பார்த்து புத்திக்கு அனுப்புகிறது. ஒரு பெரியவங்க போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த புத்தி சித்தத்துக்கு அனுப்புகிறது. இங்க போறாங்களே அவங்கள கூப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சித்தம் தான் முடிவு செய்யணும். அப்போ அந்த சித்தம் என்ன பண்ணுது? சித்தம் வந்து முடிவு செய்யாதான். இத நம்மளுடைய அந்த வினை ரெக்கார்டெல்லாம் இருக்குமே அதை எடுத்து பார்க்கணும். இவங்க சந்திச்சு பேசலாமா வேண்டாமா, ஊழ்வினையில நமக்கு என்ன எழுதி இருக்கு, அந்த ஊழ்வினையின் பிரகாரம் முடிவு செஞ்ச பிறகுதான் இந்த அகங்காரம் அந்த வினையை ஆற்ற நம்மளுக்கு தூண்டி விடுமா. அதனால்தான் நம்ம நான் இப்படி செய்யாம போயிட்டேனே, அப்படி செய்யாம போயிட்டேன், நான் இப்படி செய்யணும்னு நினைச்சேன் ஆனா அப்படி செய்யல அப்படின்லாம் நம்ம பேசுவோம். இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிற அந்த கர்ம வினைகள் தான் அப்படின்னு வள்ளல் பெருமான் அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த கர்ம வினையில எழுதி வச்சிருக்கேன் இவங்க சந்திக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த வினை அந்த சித்தத்துல போனவனே இவங்க தான் உங்களுக்கு வந்தவங்க, இவர்கள் நமக்கென்று விதித்திருந்து வந்த குருபரனாகவே தான் இருக்கலாமோ என்று பொட்டன ஓர்ந்துருச்சு. அப்போ அந்த தலையோட்டில எழுதி வச்சிருந்துச்சு அவங்கள நீங்க சந்திக்கணும் அப்படின்னு. அதனாலதான் அப்படி பொட்டன ஓர்ந்ததும் மற்றவங்க எல்லாம் ஏமாந்து விட்டு மற்றவங்க தலையில எல்லாம் எழுதி வைக்கல. அப்போ அவங்க அந்த தலையோட்டில இருந்ததுனால அந்த சித்தமானது முடிவு செஞ்சு கூப்பிடுங்க, ஏமாந்து விட்டுறாதீங்க, கூப்பிடுங்க. அவங்களும் இவங்களை சந்திக்கணும் தானே அவங்களும் வந்தாங்க. கூப்பிட மாட்டியா அப்படின்னு அவங்க நினைக்க, இவங்க கூப்பிடலாமான்னு நினைக்க இருவருடைய நினைவும் இணைந்தது. அப்படி இணைந்த உடனேதான் பெருமானவர்கள் எப்படி அவர்கள் இருவருடைய நினைவும் இணைந்ததுங்கிறத பெருமானவர்கள் நமக்கு ஒரு அழகான பாடலாக எடுத்து காட்டுறாங்க. நினைவிலூரிய நினைவீடு ஏதன நினைவு கொண்டு பின் இணைவினை ஓரூர தனிகை நீர்மாலை தண்ணீனை வீசின தனிகை நீர்மாலை தண்ணீனை வீசின நினைவீதென்று காணீவு கொண்டோடிற்றே. அப்படி இருவரது நினைவும் இணைந்து
இணைந்த உடனே சரேல் என்று சென்று இடப்பாகமாக அருகே நெருங்கி அவங்க எப்படி பணிவாக அவர்களை அழைத்து தங்கள் இல்லத்திற்கு அழைத்து வந்து அன்று காலை பலகாரம் செய்து கொண்டு வந்து வைக்க பெற்றிருந்த அந்த கேழ்வரகு தோசைக்கு தேன் தோய்த்து வந்து பசும்பால் அருந்தினார்கள். இந்த நிகழ்வை தான் நாம கொண்டாடவிருக்கிறோம். அப்படி எல்லாம் அருந்தி யாரோ ஒரு பெரியவங்க தான் அப்ப நினைச்சாங்க. எப்பயுமே பெரியோர்களை பார்த்தாலே ஒரு அவர்களை தழுவிக்கொள்கிற ஒரு நல்ல பண்பு இருந்த காரணத்தினாலதான் அவங்க பாட்டை பெருமானவங்களையும் அழைச்சிட்டு வந்தாங்க. யாரோ ஒரு பெரியவங்க தான் நினைச்சாங்க. இருந்தாலும் உள்ளுணர்வு இவங்க நமக்கென்று விதித்திருந்த குருபரனாகவே தான் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு இருக்கு. அதனாலதான் அவங்க அந்த அவங்க தாங்கள் கற்றிருந்த அந்த வாசி பழக்கத்தை எல்லாம் செஞ்சு காமிக்கிறாங்க. எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிருவாங்களா? யார் பெரியவங்களா இருக்காங்களோ அவங்கள்ட்ட செஞ்சு காமிச்சு அவங்க மூலமா ஏதாவது நமக்கு ஒரு குறிப்பு கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். சபாஸ் பட்டம் பெறணுங்கிறதுக்காக செஞ்சாங்க அப்படின்னாலும் உள்ளத்துக்குள்ள அவங்களுக்கு இவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது கிடைக்காதா என்ற ஒரு எண்ணம். அப்போ நம்ம அதெல்லாம் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். எத்தனை முறை பார்த்தாலும் ஒரு சலிக்காத அது ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். அது திரும்ப 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 நாம பேசி மகிழக்கூடிய ஒரு சம்பவம் தான். இது நடக்கலைன்னா நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குமா? நமக்கு இப்படி எல்லாம் கிடைக்கிறதுக்கு அன்றைக்கு அந்த நாள் கிடைச்சது. அதை நாம எப்படி எல்லாம் கொண்டாடி 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 தினமும் மகிழணும். நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் அதை கொண்டாட்டோம்னா அல்ல, அது தினமும் கொண்டாடி மகிழ வேண்டிய ஒரு திருநாள். அப்படியாக தங்களுடைய அந்த வாசி பழக்கத்தை அவங்க செஞ்சு காமிக்கும் போது பாட்டேஸ்வரன் அவர்களும் அந்த காட்சியெல்லாம் நமக்கு நம்முடைய பெருமான் அவர்கள் அப்படியே ஒரு வீடியோ படம் எடுத்த மாதிரி மானியத்துல எழுத்துலயே அப்படி அந்த படத்தை கொண்டு வர்ற மாதிரிதான் நமக்கு மானியம் ஃபுல்லாவே பெருமான் அவங்க காட்டியிருப்பாங்க. அவங்க அவதாரம் பண்ணின அந்த காட்சியானாலும் சரி, எப்படி அந்த பெரிய தாய் அன்னைக்கும் ஜமால் ஹுசேனுக்கும் அவங்க பிள்ளையா பிறந்தாங்க அந்த காட்சியும், அந்த பிறந்த அன்னைக்கு அங்க கூடவே இருந்து அந்த தேனும் பாலும் தொட்டு நாவினில் வைத்து எப்படி எல்லாரும் சுத்தி இருந்தவங்க எல்லாம் வாங்க சொல்லி எப்படி செஞ்சாங்க, நம்மளும் அந்த கூட்டத்துல ஒருத்தவங்களா இந்த மாதிரி நம்ம உணர்வோம். அதுக்கப்புறம் பாட்டை பிரானவங்களை அவங்க சந்திக்கும் போதும் அந்த இடத்துல நாமளும் உட்கார்ந்து இருந்த மாதிரி நம்ம உணர்வோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்க எல்லாத்தையும் துறந்து பாட்டை பின்னார் அவர்கள் பின்னாலேயே தொடரும் போது நாமளும் அவங்க பின்னாலேயே தொடருவோம். அவங்க அகிலவலம் வரும்போது நாமளும் அந்த அகிலவலம் அந்த வனம் வனாந்திரங்கள்ல எல்லாம் நாமளும் பயணம் செய்வோம். அப்புறம் அவங்க ஜீவசிம்மாசன பருவத்துல வீதி வீதியாக பிரசங்கம் செய்யும் போது நாமளும் அந்த கூடயே இருந்து அந்த பிரசங்கத்தை கேட்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு எல்லாம் வர்ற மாதிரி, கடைசியாக அவங்க தனிகை மடிப்பிரானவர்களை பிரிஞ்சு அழுகும் போது நாமளும் கூட சேர்ந்து அழுவோம். அப்படித்தான் பெருமான் அவர்கள் நமக்கு மானியத்தை இறக்கி அருளி செஞ்சிருக்காங்க. அப்படியாக இந்த காட்சி பாட்டை பிரான் அவர்கள்ட்ட அவங்க அந்த யோகத்தை செய்து காட்டும் போது தனிகை மணிப்பிரானவர்கள் அதை எவ்வளவு அழகா ஓங்காரம் ஒன்று நீட்டியும் ஒன்று குறுக்கியும் ஒன்றும் சொல்லாமலும், எதுவும் சொல்லல, வெறும் ஓங்காரம் மட்டும், அதுல எவ்வளவு அழகா ஒன்று நீட்டியும் ஒன்று குறுக்கியும் அப்படி எல்லாம் சொல்லி ஒன்றும் சொல்லாமலும் திரும்பி பார்க்காமலும் சும்மா இருந்து விட்டார்கள். அது அவ்வளவு அழகா படம் பிடிச்சு காட்டுறாங்க. அவங்க எப்படி அன்னைக்கு இருந்தாங்களோ அந்த காட்சி. அப்போ இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்களே, ஒன்னும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு, என்ன பெரியவர்களே ஒன்றும் சொல்லாம இருக்கீங்களே, நான் செய்யறது சரியா சரியில்லையா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்களுடைய அந்த திருவாயினிடத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை, தப்புன்னு எல்லாம் சொல்லல, அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியுது, ஆனா தப்புன்னு சொல்லல. இதுதான் பெரியவங்ககிட்ட நம்ம பேச கற்றுக்கொள்ளணும். நீ செஞ்சது தப்பு அப்படி சொல்லலாம், சரிதான். நரகத்திற்கு போவதற்கு குறுக்கு வழி பிரயாணம் இது சரிதான், மண்டையிலையும் தைக்கணும், அத நேக்காவும் சொல்லணும். அதுதான் அன்னைக்கு பாட்டை பிரானவர்கள், இதைத்தான் பெருமான் அவர்களும் பாட்டை பிரானவர்கள்ட்ட கத்துட்டு நம்மளை எல்லாம் பின்னால நம்ம மனுஷனா இருந்தும் மனுஷனா இல்லாம திரியிறியேங்கிறதெல்லாம் நம்மளை திட்டவும் செய்யணும், ஆனா திட்டின மாதிரி இருக்கக்கூடாது. மாங்கனி சோலையில் வாழும் குயில் இனங்காம் ஆட புறாவினங்கான்னு கொஞ்சிறது போல இருக்கும்.
ஆனா அதெல்லாம் மனுஷ பிறப்பு எடுத்தும் புறா மாதிரியும் அஞ்சறிவு மிருகம் மாதிரியும் பறவை மாதிரியும் திரிவியே, நீ மிருகமா அப்படின்னு திட்டுற வசவு அதுக்குள்ள இருக்கும். ஆனா வெளியே பார்க்கும்போது புறாவினந்தா கிளியினந்தா அப்படின்னு கொஞ்சுற மாதிரி. அந்த மாதிரி அன்னைக்கு பாட்டேற்கிறான் அவர்களும் சரிதான், நரகத்திற்கு போவதற்கு குறுக்கு வழி பிரயாணம் இது சரிதான் அப்படின்னு அவங்க திருவாய் மலர்ந்தோடனே இந்த ஒரு வார்த்தை நம்ம பெருமான் அவர்களுடைய உள்ளத்துல சுருக்கென்று பாய்ந்தது. அதுக்கப்புறம் அவங்க அதை சும்மா சொல்லிவிடல, அதை ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. கொலத்திய மகாமுனிவர் அவர்களுடைய நூலில் இருந்து பெரியவங்க எல்லாம் எதுவும் சொல்லும் போது அது ஆதாரத்தோட தான் நிரூபிப்பாங்க. அப்படி ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டாங்களே, அப்போ இவங்க யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. நீங்க சீதனம் வாங்கிட்டு வந்தீங்களே, அந்த ஜீவதேகமாக இருந்த அந்த ரோஸ்னிதாக்குடைய காலத்தில் அது இன்னும் எங்கே அப்படிங்கிற ஒரு அடுத்த ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு தட்டு மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த ஒரு கேள்வி. உலகத்தில் பெரியோர்கள் விஞ்ஞான மகத்துக்கள்லாம் இருந்தாங்களே, அவங்க எல்லாம் கைலாயம், வைகுண்டம், தெய்வலோகம் அப்படின்னு சொல்லப்படுற இடங்களுக்கெல்லாம் கவனக்குள்ளியே அன்னம்மையில் வாசி என்ற சவாரி கொண்டு போய் வருவதாக உலகத்தில் சுருதிகளும் மக்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்களே, அதெல்லாம் பொய் இல்ல, நிஜம்தான் அப்படின்னு அடுத்த வார்த்தை. அவ்வளவுதான் பாட்டேர் பெருமான் அவர்கள் சொன்னாங்க. சொன்னதுமே இதெல்லாம் எப்படி இருந்தது பெருமானவர்களுக்கு இந்த வார்த்தைகள்? புத்தெழில் பிறங்கும் பூந்துரை நாட்டின் புது பழமொழியாக இருந்தது. புத்தெழில் பிறங்கும் பூந்துரை நாட்டின் அந்த புது பழமொழி விழுந்ததும் புகுந்ததும் செவியில், இந்த வார்த்தை செவியில புகுந்ததும் அவர்களுடைய உள்ளத்தில் ஆச்சரியம் கொண்டு எப்படியெல்லாம் இருந்தது அவங்களுடைய மகிழ்ச்சியை எப்படியான வார்த்தைகள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. உயிர் நீத்த உடலில் மீண்டும் உயிர் வந்து அடைந்தது போலும். அது எவ்வளவு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். இதுக்கு மேல ஒரு மகிழ்ச்சி இருக்குமா? ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு நம்ம நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கும்போது அவங்க உயிரோட எழுந்து உட்காந்தா நமக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த ஒரு மகிழ்ச்சியை திசை தப்பி அலைவுற்று தவித்த கப்பலானது கரையை கண்ணுற்றன போன்றும், இருள் நிறைந்து தட்டுண்டு தடுமாறுகின்ற உலகத்திற்கு ஒரு அருஞ்சூரியன் உதயம் செய்தன போன்றும், இப்படியெல்லாம் என்ன கஷ்டம், அந்த கஷ்டம் நிறைவேறுவதற்கு எப்படி ஒரு அருள் வடிவம் வருது. அந்த மாதிரி பழங்கிள வடிவம் தாங்கி வந்து அந்த எதிரில் உதயம் செய்கிறான் என்று அந்த பழம்பெரும் செம்மலை நோக்கி இவர்கள் நமக்கென்று விதித்திருந்து வந்த குருபரனாகத்தான் இருக்கலாமோ என்று நினைத்து அவங்க அப்பொழுதே அம்மையே அப்பா, நீங்க தான் எனக்கு அம்மை அப்பா. அந்த நேரமே அத்தனையும் அப்பனையும் அன்றே மறந்தாள், தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளை அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க உடனே நீங்க தான் எனக்கு அம்மை அப்பா, நீங்க எனக்கு அந்த சிவபெருமான், நீங்க தான் எனக்கு அந்த சிவபதத்தை நீங்கள் அருள வேண்டும் அப்படின்னு அவங்க உள்ள முருக வேண்டி மன்றாடி நிக்கிறத கேட்டு அந்த பெருமானவர்களும் கனியமணி பெருமானவர்களும் அந்த மெஞ்ஞான கனி பழுத்தொழுகு தேவதருவாகிய பிரானவர்கள் அவர்களும் தம்மை சரணடைந்த அந்த பக்தரின் திரு கரணங்களும் பக்குவமான நிலைமையில இருக்கு அப்படின்னு தெரிந்து தங்களின் ஒப்பற்ற பெருங்குணம் தாங்கிய உள்ளம் பூரிக்க ஞானச்சீடராக அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இப்படித்தான் பெருமானவர்கள் பாட்டேர் பிரானவர்களை சந்தித்து அவர்களுடைய சீடராக அவர்கள் ஏற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க எப்படி எல்லாம் அவங்களை அந்த மறுபிறப்பு பிறப்பிக்க செய்தாங்க, அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அந்த மறுபிறப்பு செய்து அந்த திரும்பவும் அவங்க எப்படி அவங்க கருவிகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. அதுதான் நம்ம சொன்னோமே, ஏற்கனவே நம்ம பதிச்ச பதிப்பு நம்ம திட்டத்து நம்ம எதையாவது பார்த்து ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் செய்ய முடியாது. நம்ம ஊழ்வினை தலையில என்ன எழுதிக்கோ அதுபடிதான் நம்ம செய்வோம். ஆனா ஒரு குருபெருமான சந்திச்ச உடனே அந்த எழுத்துக்கள் எல்லாம் மாற்றப்பெறுகிறது, இந்த கருவிகளே மாற்றப்பெறுகிறது, அந்த எழுத்துக்களும் அழிக்கப்பெறுகிறது. அதுக்குத்தான் குருபெருமானை சந்திக்க நம்ம பழைய வினை என்னென்ன எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோமோ, என்னென்னலாம் நம்ம தலையில எழுதி வச்சிருக்கோம், என்னென்னலாம் நம்ம அனுபவிக்க இருக்கோம், அதெல்லாம் அழிக்க பெறுகிறது, மாற்றி பிறக்க பெறுகிறோம்
அப்படியாக பெருமான் அவர்கள் மாற்றி பிறப்பிக்க பெற்றார்கள். மாற்றி பிறந்து விட்ட அதனை நெடும்பழங்காலத்தில் இருந்து நம்பி தொடர்ந்து வந்த நடமாடு உடலாகிய தத்துவ கூட்டங்கள் என்னும் அகம்புறக்கரண பூதம்பூதிய பொறிகளாகிய எல்லாம் ஆகிய அனைத்தும் அடியோடே மாறி எல்லாமே மாற்றப்படுது. நம்ம தலையில இருந்த எழுத்தெல்லாம் அழிக்கப்படுது. இந்த உடலாகிய தத்துவ கூட்டம் நம்ம எல்லாம் பார்த்தோமே 96 தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் எல்லாம் மாற்றப்பெறுகிறது. இந்த தத்துவ பூதம் பொறிகள் அகம்புற கரணங்கள் இந்த கருவிகள் கரணங்கள் எல்லாமே மாற்றி தூக்கி எறியப்பட்டு புதுசாக வைக்கப்பெறுகிறது. அகம்புற கரண பூதம் பூதிய பொறிகளாகிய எல்லாமாகிய அனைத்தும் அடியோடே மாறி யதார்த்த கோடனும் மூலபண்டார வேதாசனத்தின் மீது முப்பேற்று சம்மத மகிழ்ச்சி பிறங்க ஏறி கொண்டதினாலே அவங்க எப்படி பிறக்கிறாங்க? பரிசுத்த மாறாவடிவம் செயல்பேறு விளங்கி துலங்குவதற்காக வரும் அம்மறுபிறப்பு ஜனனம் வெளியாக்குவதற்கென்றிருந்த உதயமுகப்பாகிய முக்கரு உருச்சூல் ஆளவா என்னும் ஐங்காயக்கரு கல்வமாகிய செங்காம்பு இருந்தோங்கும் கங்காம்பு தூம்பன கூறும் அங்காம்பு தெய்வ ஆவிடை யோகியின் வாயில் வழியே வந்தனரையா. வானில வரசு தந்தன தனிகை தவத்திலவர் அந்த வாயில் வழியாக வந்தாங்க நம்ம பெருமானவர்கள். இதை தந்தது யாரு? தனிகை பிரானவர்கள். இப்படித்தான் பெருமானவர்கள் மாற்றி பிறந்தாங்க. எதுக்காக மாற்றி பிறந்தாங்க? நம்மளையும் மாற்றி பிறப்பிக்க செய்வதற்காக, ஊழி தீர்ப்பை நடத்துவதற்காக. தாம் பிறந்தன தீர்ப்பு நேரிக்கென்றே காம்பிருந்த கருவூல நாட்டிலே விம்பு மாயை நபுசும் விழுந்தன தொங்கோடிந்துமே தூயமை ஆகின. எல்லாமே தூயமை ஆகிவிட்டது. எதுக்காக? தீர்ப்பு நெறிக்காக, நம்மையும் அந்த இதுல ஆக்குறதுக்காக. அந்த காரண காரியங்கள் இது காரணம். அவங்க பிறந்தது காரணம். இந்த ஒரு அரிய பெரிய காரண காரியத்துக்காகத்தான் அவங்க மாறி பிறந்தாங்க. அந்த இதெல்லாம் அவங்க செய்ய போற காரியத்துக்கு காரணமாக இருந்தது. காரியம் என்ன? நம்மளையும் ஆக்குவதற்கு. ஒரு பெரிய பொறுப்பு. உங்களை எதுக்காக இந்த சுமையை ஏற்றி வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த உலகத்தை உய்விப்பான் வேண்டி. அதுதான் காரியம். இப்ப நான் இறக்கி வச்சேனே, இது காரணம் அப்படின்னு பாட்டை பெருமான் அறிவிச்சிருக்காங்க. இந்த காரணம் நிறைவேறிச்சு, இனி காரியம் செய்ய நீங்க போங்க. இந்த உலகத்தை உயிர்க்கின்ற ஒரு பெரிய பொறுப்பை உங்களுக்கு தருகிறேன். மகனே, எனது 4ஆம் புத்திரனாகிய மைந்தா, இந்த சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு நான் எத்தனையோ தலைகளை தேடி தெரிந்தேன். தேடி வந்து ஆய்ந்து செம்பாண்டி நாட்டில் கண்டெடுத்தேன் உன்னை. நாவலன் தீவில் நாட்டமுற்றாய்ந்து கண்ணகன் பூமியில் பன்னாள் அலைந்து ராவும் பகலும் நடவா நடந்து அல்லும் பகலும் அலுப்பாய் அழுத்து மதிச்சுமையை மாற்றுவதற்காக தேடி அலைந்து பெருமானவர்கள் தலையில அதை இறக்கி வச்சு, மகனே, இந்த உலகம் உய்யும் பொருட்டாய் எமது உபதேசத்தை நீ நடத்த கடவாய் அப்படின்னு அவங்களுக்கு. இதெல்லாம் பின்னால நடக்கிற காரியத்துக்கு இவ்வளவும் காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் பெருமானவர்கள் அந்த சுமையை சுமந்து கொண்டு தணிகை மணி பிரானவர்களையும் இனி என்றுமே பிரியோம் என்று எண்ணிய அந்த தணிகை அவங்க குடும்பத்தை எல்லாம் துறவு செய்யும் போது கூட ஒரு ஆதரவு இருந்தது. தணிகை மணி பிரானவர்கள் என்ற ஒரு ஆதரவு இருந்தது. அந்த ஒரு ஆதரவு நமக்கு போதும், வேற ஆதரவே வேண்டாம்னு நினைச்சு போனாங்களே. ஆனா அவங்களும் கைவிடும் போது ஓர் ஆதரவும் இன்றி, ஒரு ஆதரவும் இல்லையே அவங்களும் கைவிடும் போது. ஓர் ஆதரவும் இன்றி எது ஆதரவாக இருந்தது? அவர்கள் திருவாய் மலர்ந்தருளியவை மட்டும்தான் ஆதரவாக இருந்தது. அவர்கள் திருவாய் மலர்ந்தருளை ஒன்றொன்றாக நுணுகி 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 சிந்தித்து கவலை ஆழ்வார்கள். அப்படி அவங்க திருவாய் மலர்ந்தருளி. அதனால அவங்களும் சொன்னாங்க, மகனே, நீங்க தனியா போறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தோல்நா பைக்குள்ளே ஆங்காங்கு கூட பாங்காக வருவேன். என்னுடைய வாக்கு உங்க கூட இருக்கு. உங்க சொல்லில் நான் கலந்து கொள்வேன். உங்க தோல்நாப்பைக்குள்ள ஆங்காங்கு கூட பாங்காக வருவேன். நீங்க ஒன்றுக்கும் விசனப்பட வேண்டாம், அஞ்சேல் மகனே அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை, இந்த உலகத்தை உயிர்க்கிற பெருங்காரிய பொறுப்பை பெருமானவர்கள் சிரத்தில் ஏற்றி வைத்து நமக்கு ஒரு தேவ பிதாவாக தங்கள் தவக்குமாரரை தந்தருளினார்கள்.
அந்த தணிகை வள்ளல் பிரான் அவர்களை சந்தித்து அவர்கள் இருவரும் உரையாடி இந்த பெரும் வேற்றை நாம் பெறுவதற்காக அன்னைக்கு பெருமானவர் எவ்வளவோ பாடுபட்டு இந்த பிறவா நாள் பிறப்பில் பிறந்தார்கள். அந்த நாளைத்தான் நாம் எல்லாம் திருவிழாவாக தினமும் கொண்டாடி மகிழ வேண்டிய நாள், தினமும் ஆடி பாடி அதை பத்தியே பேசி மகிழ வேண்டிய ஒரு நாள். அது வருஷத்துக்கு ஒரு நாளாவது அதை நினைச்சு நாம உருகி கண்ணீர் வடிச்சு, ஆனந்த கண்ணீர், அது ஆனந்த கண்ணீர் வடிச்சு நாம் எல்லாம் கொண்டாட போகும் அந்த திருநாளை இன்று நாம் எல்லாம் நினைவு கூறுவோம் என்று கூறி என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை பரமேஸ்வரி அக்கா அவர்கள். அப்ப மட்டும் தோணது அப்படின்னா இன்னைக்கு ஒரு தெய்வம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அக்கா மூலியமா அந்த ஒரு வாய்ப்பு. அதாவது எல்லாருமே நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான் பேச போறோம். அந்த பேசும்போது அவங்களுடைய அவங்க வாக்குகள் எப்படி வச்சு கையாண்டிருக்காங்க, அது என்ன மாதிரி விதத்துல நம்ம சொன்னா அது நமக்கும் இனிக்கும் மற்றவங்களுக்கும் அந்த உயிர் இனிமை தரும் உணவாக அது அமையும் அப்படின்னு பார்க்கும்போது பதத்துல இருந்தாலும் நான் என்னென்ன பேசுறேன் எனக்கு தெரியல. அதுதான் அக்கா ரெக்கார்ட் பண்ணாங்க. ஒரு நாள் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன அப்படின்னா தெய்வம் அவதாரம்ன்றது திரு அவதாரம். அவங்க அந்த திரு அவதாரம் எப்படி வருதுன்னா முதல்ல குழந்தை வடிவெடுத்து வருது. அதுக்கப்புறம் எப்படி வராங்கன்னா ஒரு ஆவிடை அப்படிங்கிற ஒரு பரிசுத்த ஆவியில பிறந்து வராங்க. இன்னைக்கு அந்த திருவாக்கியத்துல தெய்வம் அவங்க எந்தை சுக்கலாம்பரநாட்டில் வாழும் நாளில் எடுத்தறிய சுரோனிதப்பை வந்து விழுந்து அந்த அறைதலில் அழிந்தது அனந்த ஆனந்தம். அதை பத்தி எவ்வளவு கணக்கு, 16 லட்சம் தான் என்ன முடியுமா அது? அப்ப அவ்வளவு கணக்கில்லாம இருந்து பிறந்து வந்து அது ஒரே ஒரு ஜீவன் தப்பிச்சு வந்து இன்னைக்கு பரமேஸ்வரியாகவும் அவங்களுக்கு வச்ச நாமங்களாக உட்கார்ந்து விளங்கிக்கிட்டு இருக்குன்னா அவங்களுடைய தயவு, அவங்களுடைய இரக்கம், அவங்களுடைய மேன்மையான அந்த வேளாம்பரமான 4ஆம் பதத்தை கழித்து செல்லக்கூடிய ஈடு இணையற்ற கருணை, அந்த கருணை தான் இன்னைக்கு நம்மளை இப்படிலாம் பேச வச்சுட்டு இருக்குன்னு போது வார்த்தையே கிடைக்கல. ரைட்டு. இப்ப தெய்வம் அவதாரம் பண்ணிட்டாங்க. அந்த அவதாரம் பண்ணதுக்கு நான் இப்படி பண்ணன்றது நீ நம்ப மாட்டேல்ல. ஏன்னா நம்பிக்கை இல்லாத உலகம், இந்த உலகம் நம்பிக்கை இல்லாத உலகம். அந்த நம்பிக்கை இல்லாத உலகத்துல நம்பி ஏத்துக்கணும் அப்படிங்கும் போது நிறைய கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கல, அவங்களுக்கு முன்னர் தோன்றவங்க தன் தீர்க்க தரிசி பார்வை கொண்டு எழுதி வச்ச அந்த தீர்க்க தரிசனங்கள் ஆனந்தம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எப்படி உத்தரப்படுத்துறாங்க, 7 யுகபர கணக்குகளும் முன்ன பின்னு காலங்களும் பேசி வருகின்ற அகிலத்திருத்தென்னும் சர்வாகம கிரந்தத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இதுவும் நம்ம ஆதி மாநிலத்துல அகில வரும் பருவத்துல குறிப்பிட்டு பண்ணிருக்காங்க. மெய்யா யுமது விந்து வழிக்குலத்தில் படையும் ஐயா என்றும் நீ வழியில் அங்கே மிக பிறக்க போ நீ என்றும் இது மாதிரி அந்த தீர்க்க தரிசனத்துல குறிப்பிட்டுறாங்க. அது எப்ப சொல்லியிருக்காங்க, 3000 வருடங்களுக்கு முன்னே தாவீது நாயகம் சொல்லிடுறாங்க. நாயகம் சத்தியத்துல என்ன உத்தரப்படுறாங்க, வெளியாக்கியிருக்காங்க. சாதிகளின் ராஜாவே என்றும் சாதிகளின் மேலான சால்வார் என்றும் அவர் ஆள பெற்றவர்கள் ஒரு சந்ததியாகி அவரை சேவிக்கும் என்றும் தலைமுறையாக அது ஆண்டவர் சந்ததி என்ன பெறும் என்றும் இன்னும் பல கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு சில மட்டும் இப்ப என்ன கால் செய்தார் அப்படின்னு கருதி நாங்க கொடுத்துருக்கேன். அது என்ன இருக்காங்கன்றாங்க. இதெல்லாம் நம்ம தெய்வத்தை அனுபவிச்சு நமக்கு வெளியாக்குறாங்க. இங்க எல்லாம் ஜாதி எல்லாம் சேர்ந்திருக்கா. அப்ப சாதிகளுக்கு ராஜா யாரு, சாதிகளுக்கு கருத்துடையர் யாரோ அவர்கள் தான் சாதிமான். அப்ப ஜாதிகளை பற்றி கருத்துடைகள் ஜாதிகளை எப்படி ஒன்னாக்குறாங்க, எங்க தேருமா ஒரு ஜாதிக்கு ஒரு ஜாதி இறங்காது, அடிதடியா இருக்குமே, என்னதான் பெருசு, நான் பெருசு நீ சிறுசு, இது மட்டும்தான் உலகத்துல இருக்கிறதுக்கு காரணமே. அது பெரிய பெரிய நாடா இருக்கட்டும், அது சின்ன சின்ன வீடா இருக்கட்டும், நீ பெருசு நான் சொல்றத நீ கேளு, அதுதான் நடக்குது. ஆனா இந்த வார்த்தையை சொல்றதுக்கு யார் அருகதன்னா, நான் சொல்வதை கேள், இதுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை உரிமைப்பட்ட. அப்ப ஏன் கேட்க சொல்றாங்க, அவங்களுடைய பணம் வளர்றதா நம்ம பயிர் வளர்றதா என்னத்துக்காக, நம்முடைய ஜீவனுக்காக தான் அவங்க வெளியாக்குறாங்க. நீ கேட்காவிட்டால் போய் அவஸ்தைப்படு அப்ப நொந்து சொல்றாங்க. அப்ப என்ன மாதிரிதான் சொன்னா இந்த ஜென்மை ஏத்துக்கோ,
இடிப்பு சுவாசத்துல கலந்துக்கும், ஒண்ணு கழிப்பு சுவாசத்துல கலந்துக்கும். இப்படி அறுசுவைகளை மாறி மாறி ஓடக்கூடிய அத்தனை விதத்திலையும் குழந்தைகள் பிறகு அந்த கலைகள் மாறும்போது என்னென்ன பிறக்குது, எப்படி பிறக்குதுன்னு தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் அவங்க முற்கூட்டியை எடுப்படுத்தி வைத்து 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 அன்று அவதாரப்பட்டது ஒண்ணு, அது திரு அவதாரம். அதாவது நம்ம அவதார கட்சியை கொண்டாடுறோம், மார்கழி கடோத்தி அப்படின்னு. அதே போல வந்தவங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த வழிவெளி வந்து இப்ப அக்கா சொல்லிட்டு வந்த அத்தனையும் ரொம்ப இனிக்க இனிக்க மணக்க மணக்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம் கேட்கலான்ற மாதிரி தான் தோணிட்டு இருந்தது. ஆனா நேரம் முடிச்சு போச்சு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களும் இவங்களை ஏத்துக்கிட்டு இவங்களையும் சிதறா ஏத்துக்கிட்டு வாங்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அவங்க திரும்பவும் பிறக்குறாங்க. எங்க பிறக்குறாங்க? தாம் பிறந்த ஏன் பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. எங்க பிறக்காங்க? நம்ம பாட்டிய தனிகவரி பிரானார்களுடைய ஆளவா என்னும் அந்த பரிசுத்த ஆவிச்சூழலை வச்சு மறுபிறப்பு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது சும்மா கொடுத்தாங்களா? உடனே பார்த்த உடனே கொடுத்தாங்களா? கூட்டிட்டு போறாங்கல்ல, ஊரை விட்டார், உறவை விட்டார், எல்லாத்தையும் விட்டாரு, விட்டுட்டோன்ற எண்ணத்தையும் விட்டுட்டு போறாங்களே. அது சாதாரண விஷயமா அந்த வாய் கொண்டு பேசுறதுக்கு நான் உண்மையிலேயே கூசுது. ஏன்னா நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், பெருமையாலாம் பேசலாம். அந்த பெருமையை அவங்களுடைய பெருமையை உணர்ந்து பேசணும். அப்ப என்ன சொன்னாங்க? ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? உடலமும் நனைய ஓடும் கண்ணீரும் உடலம் நனைய ஒன்னொன்னு முடிக்க பார்த்தாங்க. சொல்ல மாதிரி இதுக்குள்ள ஒரு அக்கா அவங்க பேசலாம் கேட்டுதான் அந்த பாஷையில இருந்து பேசுறேன். அதை நம்ம சிந்திக்கும் போது நம்ம சிந்தனைக்கு வர மாட்டேங்குது. அழகா என்ன பண்ண முகத்துல தர தரையே தண்ணி விடுவோம், அவ்வளவுதானே. அவங்க உடலமும் நனைய அப்படின்னு அவங்க வெளியாக்கிட்டா இது வேதத்திலேயே இல்லைனால தீர்ப்பு எழுதிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடலமும் நனைகிற அளவுக்கு அவங்க அழுதுருக்காங்களே. ஓடும் கண்ணீராய் உடலமும் நனைய, அந்த உடல் நனைஞ்சிச்சு அவங்களுக்கு. எப்படி நினைச்சது? நமக்கு கிடைக்கலையே, நமக்கு என்ன விரித்திருந்த குருபரமான் என்னைக்கு கிடைப்பாங்க? நமக்கு இது எல்லாமே பொய்யா போயிடுச்சு, போலியா போயிடுச்சு, வந்து நின்றாங்க. பிரியா அது ஏலமாமலையே எந்த ஆரூரா அப்படிங்கிறாங்க. ஆரூரான்றது என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏலமாமலை இன்னைக்கு அது புதுசா எனதோடது. எந்த இந்த ஏலமாமலையை அப்ப ஏலமலை விருட்சம் அப்படிங்கிறாங்க. அப்ப பாட்டை அவர்களை நோக்கி ஏலமலை விருட்சம். அப்ப ஏலம் அப்படிங்கிறதுல ஏலமலை விருட்சோடு இங்க கொடுத்தாங்க. அங்க எந்தை மாமலையே ஏலமாமலையே எந்த யாருதான். அப்ப அந்த ஏலமலைன்றதுல அந்த ஏலம் அப்படிங்கிற சொல்லு வந்து ரொம்ப புதுமையா நிற்காங்க. நான் இறங்கிக்கிட்டேன். அது போல அவங்க பின்னாடி போறாங்க, தொடர்ந்துமே போறாங்க. சும்மா ஒரு நாள் 2 நாள்ல 12 ஆண்டுகள் ஒரு அறம் சோதிக்கிறாங்க அவங்க. அப்ப எப்படியும் அந்த வேதனை மிகுந்து இந்த சலிப்பு தந்து விட்டது இந்த பூமிக்குன்ற எண்ணத்தோட வர்றவங்க ஏதாவது நம்ம சொல்ல விட்டுடுவாங்களோ, நம்மளை விட்டுட்டாங்கன்னா நம்ம திடீர் அப்புறம் என்ன, ஏன்னா நம்ம எதுக்காக வந்தா இவங்களை பிடிச்சிருக்க விடக்கூடாது அப்படிங்கிறத பயந்தே போறாங்க அவங்க பின்னாடி. நம்மளால ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் இருக்க முடியுமா? அன்னைக்கு ஆண்டு இந்த அங்க குழந்தை வச்சுட்டு இருந்தாலும் எவ்வளவு நேரம் இருப்போம்? 1 நாள் தான் 2 நாள் வேலை இல்லை, நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னு தான் அந்த மனசு போகும். ஆனா அது தெளிவா என்ன பண்றாங்க? தேகத்துல இருக்குதா இல்ல தேகம் உடல் பொருள் ஆவி எனக்கு வாயிலே சொன்னாங்க, செயல்ல காமிச்சாங்க. அவங்க செயல்ல காமிச்சு செயலாவே அவங்க ஆட்கொண்டதுனாலதான் குருகிரானவர்கள் அடைஞ்சு பின்னாடி தொடர்ந்ததுனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க? அத்தனை ஜீவராசிகளுக்கு அளக்கக்கூடிய அவ்வளவு பெருமுதல் அவங்க பெற்று வந்தாங்க. வைவசூய தவப்பாடுக்கு பெருமுதல் அதை பெற்று வந்தாங்க. அதை பெற்று வந்து அந்த நாள் தான் திருநாள். இன்னைக்கு மாநிலத்தை பத்தி பேசணும். தேகத்தை விடும்போது, அதாவது எம்மபட அடிப்படை கோடாயுத கூட்டுருவாக்கியின் 183ல தேகத்தை விடும்போது மாறுதல் என்று குறிக்கப்பெறுகிறது. அது அறியாமல் மாறுதல். ஆனால் செத்து பழகி கொள்ளுதல் பெருமாழ்தல். அந்த பெருமாழ்தல் எந்த ஒரு நாளை கொண்டு லபிக்க பெறுகிறதோ, லபிக்க பெற்றதோ, இப்ப நமக்கு பெற்றுக்கிட்டே இருக்கிறோம், இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க தெய்வம். ஆனா அந்த ஒரு பெருமாழ்தல் எந்த ஒரு நாளை கொண்டு லபிக்க பெற்றதோ தெய்வம் அவங்க கிட்ட பெற்றுக்கிட்டாங்க. அந்த நாளே திருநாள். எவ்வளவு அருமையா தெய்வம் வாக்கி அறிக்கை வச்சிருக்காங்க. அப்ப அவங்க பெற்றுக்கிட்டாங்களே குருபிரான் அவங்களோட போய், அப்ப அந்த நாள் தான் திருநாள் அப்படிங்கிறாங்க. அந்த திருநாள் தான் பிறவா நாள், பிறப்பு திருநாளாகவும் இன்னைக்கு நமக்கு விளங்க வருது. அன்னைக்கு அவங்க போய் அவங்க மணிச்சொல்லில ஆளவாய் மணிச்சொல்லில் பிறந்தவருடைய விளைவு இத்தனை பேரையும் அவங்க ஒக்க பிறந்த ஒரு குலை காயல விழுந்த நிற்கும் அனந்தர்கள் பார்த்து நம்மள பேசுறாங்க. தெய்வம் அவங்க எல்லாத்தையும் பார்த்து பேசுறாங்க. தொடர்ந்து கொண்டு வர அனைவரையும் அவங்க தொடர்ந்து வர்றாங்க. அப்ப அந்த திருநாளுங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, பிறவா நாள் பிறப்புக்கு பிறக்கவே இல்லை. இது வரைக்கும் யாருக்குமே பிறக்கலாது. வந்து பிறந்தப்ப என்ன பண்ணாங்க? 1, 2, 3, 5 கைவிட்டுற பண்ணி தானே வாங்கிட்டாங்க, போயிட்டாங்க. தான் பேச முடியாமையே போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களும் வந்து பேசி அத்தனை தலைகளையும் வெயில ஆக்கி அத்தனை தலைகளையும் பேச வச்சு அத்தனை ஒரு பெருமை வாய்ந்து, ஏன்னா உன்னதங்களுக்கெல்லாம் உன்னதம், மதிப்புகளுக்கெல்லாம் பெருமதிப்பு. அது சொல்லிட்டே போனோம். எத்தனை உயர்தரமான மேன்மையான வார்த்தைகள் அத்தனையும் பொருந்தக்கூடிய அந்த பெருமானாக, அந்த குருபிரானாக நமக்கு வந்து அவங்க கிடைச்சிருக்கிறாங்களே. இந்த நாள்
அது பிறவாமல் பிறந்த திருநாள் தான். அது நம்ம கொண்டாடிதான் மகிழணும். அதுக்காக ஒரு நினைவாக நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. எப்படி எடுத்து வச்சிருக்காங்க? கேழ்வரகு தோசை நல்ல உணவு. அதாவது பெரிய உணவு எப்படி எவ்வளவு பெருசா அவங்க வாரி வழங்குறாங்களோ, இருபெரும் பலுவை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த பலுவை இறக்கி வச்சுட்டாங்களே. நம்ம தெய்வம் அவங்க கிடைச்ச உடனே இறக்கி வச்சுட்டாங்களே. இனி கதி இல்லை என யுகத்தவ சாலை வந்துட்டப்பா, என் பொறுப்பு முடிஞ்சு, இனி நீதான் நடத்தணும். கடைசியில இந்த பாரம்பரிய பொறுப்பு என் தலையில் தான் கொடுத்தாங்க அப்படிங்கறத தெய்வம் உணர்ந்துட்டு அப்ப படுற அந்த அவஸ்தை இருக்கு பாரு. எங்கு போவோம், எவரிடம் உரைப்போம், யார் அறிவாய் எந்தாய். கடைசி வரைக்கும் அந்த இயக்கத்திலையும் அந்த ஒரு போராட்டத்திலையும் எப்படி நான் போவேன், யார்கிட்ட சொல்லுவேன்? நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டானா அதை செய்து நம்ம என்ன பாடுபடுறோம் இந்த உலகாயத்துல. அப்போ இது பணியெல்லாம் தன் தலைக்குன்னு நின்னாங்களே, எந்த உறுதி உள்ளம் படைச்சா அப்படி நிக்க முடியும்? அதுதான் அவங்க வந்துட்டாங்க. அந்த வந்துட்டதை தெளிவறந்துக்கிட்டாங்க. அவங்க பெற வந்தாங்க, இவங்க கொடுக்க வந்தாங்க. ரெண்டு நிகழ்ந்தது. காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர்ந்து வந்துட்டதுனால அந்த விளைவெல்லாம் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த திருவிழா நாளிலே மிக சிறப்பாக இப்படி உணர்ந்து கொண்டாடுறதுக்கு பேர் தான் செயல் வடிவம் அப்படிங்கிறது. அப்ப ஏதோ கேட்பாமா, கரைச்சோம், ஊத்தணும், நல்லா இனிக்கிற, நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்றத மட்டும் இருந்தது. இதைத்தான் தற்கொலை வீர் முகமது உரியில்லாதான் அவங்களோட தீர்க்க தரிசனம் உயிர் புதுக்கை. அது உயிர் புதுக்கை தெய்வம் உத்தரவிட்டிருக்காங்க. அந்த மலபாகனம் ஒரு மாமா இருக்காரு. அவர் பத்தினா எப்பப்பாரு அவர் சவுண்டே ஒரு மாதிரி இருக்கும். நல்லா தீர்க்க தரிசனத்தை தான் அவருடைய வாய்ஸ் சொல்லிட்டே இருக்கும். அப்புறம் தீர்க்க தரிசனம் குறுக்கன்னு சொல்லுவாங்களாம், அவங்கள சொல்லுவாங்களா என்னமோ. அப்ப அந்த மாதிரி அந்த தீர்க்க தரிசனம் பார்த்தோன்னா அதம்பி உறக்க சொல்லுவாரு. அப்ப ஏன் அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு அதெல்லாம் உயிர் பிடி. அப்ப அந்த உயிர் பிடி ஆமா இவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லிருக்காங்க, அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க, திரைப்பேசி சொல்லியிருக்காரு, எத்தனை நமக்கு கொடுத்துருக்காங்க, தீர்க்கதரிசனம் தனியா தொகுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த தீர்க்க தரிசனத்தின் வழிவந்த அந்த பாடல்ல கூட தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. தீர்க்க தரிசனத்தின் பாருங்க. அதனால அறமலம் வரும் ஆண்களில் உருளப்பட்ட அங்கங்களை கேளுங்க. அப்ப எப்படி எடுத்திருக்கிறாங்க? அறமலம் வரும் அங்கங்கள். அப்ப அங்கங்களா நம்மள வச்சிருக்காங்களே, நம்ம சேர்த்துக்கோமா? நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம இருக்கிற நிலைய நினைச்சு பாருங்க. நம்மளெல்லாம் அது அங்கங்களா சேர்த்துக்கிறாங்க. அங்கங்களாய் பற்றி நின்று அனைத்தையும் கை சோரக்கூடாது. சோறாம நான் ஏறுவேன் கூட ஏறிடுவீர் அப்படிங்கிறாங்க. பாரு, பலப்பட விதமாக நம்மளை அழைத்து அருகிருச்சு அந்த நெய்யை எப்படி விட்டுறாங்க. சிரித்து அது கோவெல்லாம் படுறது இல்ல, வேண்டாம்னா இருக்கிறது சொன்னாங்க பாருங்க ஒரே வாரத்துல அக்காப்பு. ஆம் சரிதான். எனக்கு ரெண்டு விஷயம் வெளியில ஞாபகம் வருது. மரம் தெரியுதா இல்ல, கிளை தெரியுதா இல்ல, பறவை தெரியுதா இல்ல, கண்ணு தெரியுதா அடி. அப்ப அவட குறிக்கோள் எப்படி இருக்கணும்? எதுவும் தெரியக்கூடாது, நம்ம சுத்தி எதுவுமே தெரியக்கூடாது. ஆனா எப்படிங்க நீங்க போயிட்டீங்க தெரியக்கூடாதுங்க, எனக்கு எது தெரியுமோ தெரிய வைப்பாங்க, தெரியாதுக்காக இருந்துட்டு போகுது, அதுக்கு எனக்கு இன்னொரு நாள் வச்சிருப்பாங்க, ஒரு முகத்தை வச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்க பின்னாடியே நம்ம போகணும். அதுதான் செயல். ஆர்குமெண்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவங்க எடுத்து வச்சுட்டு படிக்கலாம், விலை பேசலாம். இந்த படத்தை சொன்னேன் டக்கு நேரம் அக்கா ரொம்ப அழகா எடுத்துனாங்க. ஆண்மநேய ஒருமைப்பாட்டு தெய்வத்தை அங்கங்கள் அங்கன்னு போது எவ்வளவு அழகான வார்த்தைகள். இப்ப கூட நம்ம அக்கா பேசிட்டு ஒரு வார்த்தை, அதான் ஏன் எனக்கு அந்த மாதிரி தோணுது, அது அவங்களுடைய இறக்கம் தான். அதாவது நம்ம சொல்றோம் மங்காத புதுமை சின்னும், அந்த வார்த்தை மங்காத புதுமை சின்னும் எப்படி அது மங்கவே மங்காது. கங்காளன் பூசும் கவசத்திலும் மங்காது. ஆனா அந்த வார்த்தை எடுத்து புழங்குறாங்களா உலகத்துல அப்படின்னு போது புழங்கலாம். அப்ப நமக்கு மட்டும் ஏன் அந்த அறிவை கொடுக்குறாங்க? அந்தோ அப்படின்னு ஒரு வார்த்தை இன்னைக்கு அக்கா பேச ஞாபகம் வந்தது. அந்தோ அப்படிங்கிற வார்த்தை என்ன ஒரு இருக்கின்ற தோற்றம், அந்தோ ஒரு கழிவு கொண்டு வேதனையாக அந்த வார்த்தையை உச்சரிக்கிறாங்க. அப்போ அந்தோ பரிதாபம் வெளியில கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இங்க இந்த போற அந்த மனுத்தலைய பத்தி பேசும்போது அது பரிதாபமா பாக்குறாங்க தெய்வம். அப்போ இருக்கின்ற தோற்றம் அந்தோன்றாங்க. அந்த இன்னொரு வார்த்தை நம்ம சொல்லப்படாது சொல்லுவோம், அதே 3 எழுத்து. அது யமனுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை நம்ம சொல்ல மாட்டோம், நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. அப்ப அந்த வார்த்தையை ஒத்த மாதிரிதான் இது இருக்கு. ஆனா அந்த வார்த்தைகள் தெய்வம் இந்த வார்த்தை எடுத்து கையாளுகிறார்கள். அந்தா பாரு உங்களுக்கு முன்னே. அப்ப அந்தா பாரு அங்க பாரு அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க பாருனே சொல்லியிருக்கலாமே. அப்ப அவங்க அந்த மங்காத புதுமை சிந்தக்கூடிய அந்த வார்த்தைகளை 7 சிந்தும் வினாவிடைகளின் மூலமாக நமக்கு இறக்கி தந்து தெய்வீக நம்ம எப்படி ஆடலும் பாடலும் கேளிக்கைகள் கொண்டு வராங்க பொன்னரங்கத்துல.
அந்த பொன்னரங்கத்துக்குள்ள நுழைஞ்சா ஒரு பொன்னரங்கத்துக்குள்ளேயே நம்ம சுற்றி வந்த ஃபீல். ஆதி மாநிலத்துல வரும்போது அவங்க எப்படி அந்த பாத்திரவாவே நம்ம ஆயிடுவோம். நம்ம தான் அது, நம்மளும் பாட்டியாக போறோம். நம்மளும் அது தப்புன்னு நினைக்கூடாது. நம்ம அப்படி நினைக்க கூடாது. நம்ம கொண்டு போகணும். அப்படி போனால்தான் வந்து ஒரு முறையான நம்ம அதை புகுந்து இருக்கிறோம், அந்த உணர்வு வரணும். அதுதான் உணர்வு பூர்வம் அப்படிங்கிறது. அப்ப எப்படி இருக்கும், நம்மளை கூட்டு போய் அந்த இடத்தையும் காட்டி இதான் அதற்கு வந்து ஒருமிக்கணும். அந்த நினைவு வந்து ஒருமிக்கு பராக்கற்ற கூர்மையினாலே அப்படிம்பாங்க. அது போல இந்த பிறவா நாள் பிறப்பு திருவிழாவை மிக சிறப்பாக மிக நேர்த்தியாக நம்ம நாள் கொண்டாடுறதை விட இந்த மாதிரி நம்ம அனுபவித்து அந்த அவங்களுடைய மேன்மையையும் அந்த எவராலும் எட்டி தீண்ட முடியாத அந்த யமன்பதி எல்லையில் வந்து உதவக்கூடிய அந்த அருந்துணையை நம்ம இருக்கிறமே, இதுவே மூச்சு இருக்கிறதுக்கு நம்ம அவங்கள நினைச்சு இருந்து கூடி வாழ்ந்து தெய்வம் அவர்களுக்கும் பெருமை சேர்த்து அவங்க நம்ம ஏற்றுக்கிட்டாங்களே, அதுக்கு நம்முடைய உள்ள அளவுக்கு பாதார விந்தங்களுக்கு பணிந்து போற்றி நடப்போம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முத்தி பெரு முழக்கம் அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம்க்கா. இருட்குளம் கடியும் இளஞ்சுடலை. ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். இருட்குளம் கடியும் இளஞ்சூரியராக மரகத மணிமலையாக மையக கூர்மணியாக ஐவகை பொறுப்புடையாக மெய்வழி வழங்க மேதினியாக அறிவு பிழம்பாக வித்து நாயமாக பிறந்து நம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா இன்னைக்கு அக்கா திருவாவை பற்றி எடுத்து 2 அக்காவும் முழங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சுதான் விளங்கிதான் புரிஞ்சு உங்கள்கிட்ட பண்ணிக்கிறேன். அப்ப தெய்வத்துடைய பிறப்பு தெய்வ அவதாரம் பண்ணி பின்னாடிதான் இந்த பாட்டையாவை சந்திக்கிறாங்க. அதுல முன்னாடி வந்து எந்த திருவிழா முக்கியம், தெய்வ அவதார திருநாள் முக்கியமா, பாட்டையாவை சந்திச்சது முக்கியமா, பாட்டையாவை சந்திக்காட்டி நம்மளுக்கு விஞ்ஞானம் கிடைச்சிருக்காதுன்னு ஒரு வாக்குவாதம் இருந்துச்சு. அதுல தெய்வ அவதாரம் பண்ணதுனாலே பாட்டையாவை சந்திச்சாங்க. அப்ப அவதாரம் பண்ண திருவிழா ஃபர்ஸ்ட், 2வது அப்படிதான் பாடலும் இறக்கிருக்காங்க. அவங்க பாடல் இறக்கிறதுமே அவதார திருநாள் பாடல், பிறவா நாட்டு பிறப்பு திருவிழா பாடல், கங்கண திருநாள் பாடல். அப்ப 3 இறக்குறதே அந்த மெத்தட்ல தான் இறக்கிருக்காங்க. அப்ப தெய்வம் அவதாரம் பண்ணினதுனாலதான் பாட்டையாவை சந்திக்க முடிஞ்சிச்சு. அப்ப அவதார திருநாள் முடிஞ்சுதான் பாட்டையாவை சந்திக்கிற நாள் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு தெய்வம் அவதாரம் பண்ணதான் உலகத்துக்கே ஒரு முத்தனை வந்து தெய்வம் அவதாரம் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அந்த பாடலை எடுத்து லைனாவே கூப்பிட்டாங்க. பல சமையல் அறிஞர்கள் தனித்திரு பாடல்கள். திருநாள் குறிப்பு பாக்கள், 10 கோளர் சாலை திருநாள், 2 பிறவா நாட்டு பிறப்பு திருநாள், 3 கங்கண திருநாள், 3 திருநாளும். அப்புறம் அடுத்த திருநாளா தெய்வாவும் கேட்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. மங்களமாமினாலையும் காய்கறி திருநாள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. ரொம்ப கேப் இருக்கும், பையார் திருவிழாவுக்கும் பொட்டார் திருவிழாவுக்கும். அந்த மாதிரி காய்கறி திருவிழா சொல்லலாமா? அது என்ன திருவிழா கரெக்டா சொல்லுங்க. பிச்சை ஆண்டவர் திருவிழா அப்படிதான் பழகணும். எப்படி சொல்லணும்? சரி, ஓகே. பிறவா நாட்டு பிறப்பு திங்களெங்கூல தெய்வ தனி பீரா பங்குனி மாத மாம்பூரனையில் பொங்கும் பிரம்மோபதேசம் புனைந்த பொங்கும் பிரம்மோபதேசம் புனைந்த எங்கும் மெய்வழியே போல நோண்டினே. அதுக்கு முன்னாடி திருவாக்கியத்துல ஆண்டவங்க வந்த பாரவான்கள்லாம் இதை ஒருத்தருமே நிலைநாட்ட முடியல. இது இந்த உலக வாழ்க்கையிலேயே எல்லா சதமும் இருக்காங்க, அது நிலையத்தை யாராலையும் முடியல. ஆனா இந்த வாழ்க்கையே பெருசு இல்ல, எப்படி வாழ்றணும், இப்படி வாழ்றதான் வாழ்க்கையா? குச்சி ஊத்து வாழ்க்கையும் வாழ்க்கை, மச்சி ஊத்து வாழ்க்கையும், இது பெரிய வாழ்க்கை இல்ல. மனிதனா பிறந்த எல்லாருக்கும் உப்பு ஓர்ப்பு தோர்ப்பு எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. மனிதனோட கடமை என்ன? நிச்சயத்தை அடையணும், தேவனாக வரணும், அதான் கடமை. அப்ப அதை விட்டு கூட இந்த வாழ்க்கை தான் பெருசுனே இருக்கிற அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்ப நம்ம கூட பிறந்தவங்க எத்தனையோ கோடி லட்சம் அதுல ஒருவன் மட்டும் நீ தப்பி வந்திருக்க அப்படிங்கிற எடுத்து கொடுத்தாங்க. அதுல அழல் காற்று நெருக்கம் துசு அந்த பெருங்கடல்ல நீந்தி நம்ம வந்திருக்கோங்கிறது கொஞ்சம் கூட தெரியாது. அப்ப தெய்வம் உத்தரவு பண்ணாட்டி இந்த அளவுக்கு
நம்மளுக்கு தெரியவே தெரியாது, கொஞ்சம் கூட உனக்கு தெரியாது. இவ்வளவு தொலைக்கு அதுல இருந்து நீ நீந்தி வந்திருக்க அந்த பெருங்கடல்ங்கிறது உனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அந்த அந்த நேரத்துல ஒரு கரலை அடிச்சியே, அந்த ஆபத்துல வந்து ஒரு கரலை அடிச்சியே, அந்த அதுல என்னன்னு போனாலும் போயிருக்குமே, மணி என்ன அருமையிலும் அருமையான பிறவி அப்படின்னு உத்தரவு பண்றாங்க அந்த இடத்துல. அந்த அதே மாதிரி அந்த பிறப்புலையும் நம்மகிட்ட அந்த கர்ணத்தை விட்டு காப்பாத்துறாங்க. அந்த லட்சாதி லட்சம் கோடான கோடியில அந்த அருமையான பிறப்புல அந்த கர்ண அடிக்கையில அந்த இடத்துலயும் நம்மளை தவிர காப்பாத்துறாங்க. கடைசியா இறப்புலையும் காப்பாத்துறாங்க. எமன் பிறப்புலையும் காப்பாத்துறாங்க, இறப்புலையும் காப்பாத்துறாங்க. அப்ப அப்பேற்பட்ட தெய்வம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. அருமையிலும் அந்த பிறவி அருமையானது. எல்லா அவயவங்களும் என்னை போலதான் உனக்கு இருக்கு. உனக்கு எது உகக்குதோ எது வெறுக்குதோ அதே மாதிரிதான் எனக்கும் இருக்கும். நீ வேணும் என்று உகந்தால் என்ன, வேணாம் என்று விட்டான, தூசரை பண்ணா என்ன, அதான் எனக்கு ஒன்று இல்ல. ஏன் உன் தேகத்தை பார்த்து நான் பேசுறேன். அப்படி சொல்லிட்டு போனவங்க வராமலா இருப்பார், வந்திருப்பார், வராமலா இருப்பார் அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டு, ஒரு பொம்பளை நான் பொம்பளைன்னு சொல்லிக்குவாளா? அப்படி அனாவசியமா போவாளே தவிர இப்படி தன்மானத்தை சொல்லிக்குவா? அது பொய்யர்களுக்கு பொய்யாக போகட்டும், பொய்யர்களுக்கு மெய்யாகவே ஆகட்டும் அப்படிங்கிறத தெய்வம் திருவாக்கில இருந்து எல்லாரும் கேட்டோம். அப்புறம் அக்கா எடுத்து கொடுத்தாங்க. ஆக்கல், காத்தல், மறைத்தல், அருளல். அதற்கு வல்லபிரான் அவர்கள் தோற்றித்தல், காத்தல், தோற்று நீக்கல், மறைத்தலுக்கு பக்குவப்படுத்தல், பலன் தெரிவித்தல் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. ஊழ்வினையினாலதான் நம்மளும் பிறந்தோம், தெய்வமும் அப்படி பிறந்து வந்துதான் அவதாரம் பண்ணி வந்துதான் நம்மளை எல்லாம் பாட்கொண்டு பாட்டி அவர் தந்துட்டாங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. திருக்குறள்ல அதுக்கு ஒழிய தெளியராயினும் ஊழ்வினை மெல்ல நுழை. நீ என்னதான் தெளிவா இப்படி இருந்தாலும் இந்த ஊழ்வினை வந்து மெல்ல நுழைஞ்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் திருக்குறள்ல எடுத்து கொடுத்துருக்காங்க வள்ளுவர் பெருமாள். அப்ப தெய்வம் வந்து இந்த அக்கா எடுத்து கொடுத்த மாதிரி மாநிலத்துல இருந்து அருள் வித்தா வந்து உருவெடுத்து வந்துட்டாங்க இந்த மண்பாரா மகற்றதுக்கு. அப்ப உலகத்துக்கு ஒரே முத்தனை பிரகாச கதிரிலங்க வெயிலொளி விரிக்க வந்து பிறந்துட்டாங்க. பல்லாண்டு காலங்கள்லாம் காத்து உதயம் செய்து எவ்வுலகங்களுக்கு விளங்கானிட்ட மந்திர கிரணோதய சுத்த ஆவிர்கள் எல்லாம் தங்கள் அனுபவங்கள் நிறைந்த மாயா புகழமு கண்ணைகளை விசாலமாக விரித்து மகா அதிசயம் கொண்ட நோக்குடன் ஆகாய வெளிவீதி எங்கும் நெருங்கி கலாமணி அதிசோகன ராகம் பாடி எதிர்பார்த்திருக்கிறாங்க தெய்வத்துடைய அவதாரத்தை. அதை மட்டும் படிக்கிறது. சீரோருடையும் தீப திருவள நாடு திரண்டுருவெடுத்து திருவிழைவாடல் கொண்டு உலகம் முழுதும் வருவன போன்றோ மரண புராதன குருமணி எல்லாம் நிறைவழோங்கும் பொன்னுடம்பெடுத்து மண்பான மகற்ற மறுவல போன்றும் வேத போதிட மந்திரங்கள் வேறு வேறனைத்தும் ஓருவாகிய உடம்பெடுத்து வெளியே கிளம்ப நெருங்கி வந்து நின்றன போன்றும் ஊழி ஊழி காலங்களாக பேராளி கடலாளி நிறத்தே படிந்து முதி விளைவு கொண்டெழுந்து கொப்புற கருவறை விட்டு வெளியாகிய நித்திலமானது உலகினிற்கு தாம் ஒரே முத்தர வெயிலொளி விரித்து பிரகாச கதிலங்கள் என்ற போன்றும். அப்ப இன்னுமே அவதாரத்துக்கே வேலை இல்லை, உலகத்துக்கே ஒரே முத்து தெய்வம் மட்டும்தான். பல்லாண்டு காலங்களும் பல்லாயிரத்தாண்டு காலங்கள் எல்லாம் வந்து உதயம் செய்து எவ்வுலகங்களிலும் விளங்கா நிற்கும் மந்திர கிரணோதய சுத்தவியர்கள் எல்லாம் தங்களின் அனுபவங்கள் நிறைந்த
பிறக்கிறாங்க, அவதாரம் பண்றாங்க. அப்ப மகாகாரண வாசங்கள் எல்லாம் உள்ளடக்கி கொண்டு பிறக்கிறாங்க தெய்வம். அது எதுக்கு பிறக்கிறாங்கன்னா இவங்கோடு தீர்ப்பு தலைவர் தவமலை தவந்தெறி தனிப்பெரும் தலைவராகிய பூப்பர பிறந்த பச்சிலும் திரும்பினே இருக்கு. அப்ப எல்லா தீர்ப்புக்கும் அதனோட தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்கல்ல, அது எல்லாரும் கட்டளையோ பிராணி கட்டளை தீர்ப்போ எல்லாமே சேர்ந்து தெய்வத்திட்ட விட்டுட்டாங்க. அப்படி இப்படி இருக்கும் எனக்குன்னு தெய்வம் எனக்குல வருத்தப்படுறாங்க. அப்ப எல்லாமே தீர்ப்பு இவங்கோடி தீர்ப்பு தலைவர் தவமலை தவநெறி தனிப்பெரும் தலைவராகிய குப்பரை பிறக்கிறாங்க தெய்வம். அப்புறம் அவங்கள்ட்ட காரண வல்லரசு இந்த பொருளை வைத்திருக்கும் நாமமாகிய காலில் பாய்ச்சா என்னும் பெயரிலே மும்முறை பெருங்குரல் ஓங்காரத்தோட சூட்டி பாடும் தேர்ந்து தொட்டு நாவில வச்சு கொடுக்குறாங்க. அப்ப எல்லா தோன்றவர்களும் தெய்வத்துடைய வருவாங்க, இந்த அடையாளத்தோட வருவாங்க பிறப்பாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் வளர்குழந்தை குமார பருவத்துல அவங்களுக்கு பிறந்த உடனே குச்சி துடைத்து முன்ன எண்ணெய் இட்டு முறுக்காட்டி காரம் ஊட்டி வாசனை இட்டு மையிட்டு எல்லாமே பண்ணி தெய்வத்துக்கு ஆரியர பாடல் படிக்கிறாங்க. தெய்வத்துக்கு அவதாரம் பண்ணி தாளாட்டி சீராட்டி பாராட்டி எல்லாம் பண்ணி தெய்வம் வந்துட்டாங்க. அப்புறம் மூல கொண்டார பருவத்துக்கு தெய்வம் வர்றாங்க. இப்ப மூல கொண்டார பருவத்துல அப்படியே அந்த இயக்கத்துல இருக்காங்க. இந்த மெய் கிடைக்காதா, தாத்துக்கோலை வச்சுட்டு கேட்டாங்க. தாத்துக்கோலை வச்சு அநியாய மரணம் வந்துருமே, அந்த அநியாயம் சிக்கிட்டா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு அங்க ஆலிம்சா பேசையில கேட்டுக்கிட்டு அதுலயே சிந்தனையாகவும் அதே இதாகவும் இருக்காங்க. அப்ப அதே பாட்டியாகவும் ஊழி இடிப்படி அங்க ரோஸ்மிதாவுடைய காலத்துல அங்க கேக்குறாங்க, நான் போறேன், எனக்கு யார் ஈசனா நான் போறேன், எனக்கு யார் குருவா வர்றது. ஈசன் தேகம் எடுத்து வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு குருபிரான் தேவைப்படுது. அப்ப யாருமே மாட்டேங்கிறாங்க. நாவல்ல ஈசனுக்கு நான் வர முடியாது குருவாங்கிறாங்க. பாட்டையா நான் வர்றேங்கிறதா முன்னாடி பிறந்துட்டு அப்புறம் பாட்டையா தெய்வம் அவதாரம் பண்ணி வர்றாங்க. வந்ததான் இப்ப மூலகொண்டார பருவத்துல அவங்க வளர்குழந்தை குமார பருவத்துல அவதாரம் பண்ணி வர்றாங்க. மூலகொண்டார பருவத்துல பாட்டையாவும் தெய்வமும் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு திருவிழா தான் நம்ம இப்ப கொண்டாட போறோம். அதுல 2 பேருக்கும் இந்த காலமும் இடமும் நேரமும் அவங்களுக்கு கூடி சேர்ந்த பின்னாடிதான் அதற்கு அவங்களும் தேடுறாங்க. அவங்களுக்கு கிடைக்கல. இவங்களும் அந்த சுமையை சுமையை தூக்கிக்கிட்டே வராங்க. பாட்டையா என்னைக்கு இறக்கி வைப்போம், எப்போ பார்ப்போங்கிறது அவங்க தூக்கிட்டு வராங்க. இவங்களுக்கும் அந்த ஏற்றம் இருக்கு. 2 பேரும் சேர்றாங்க. அப்பதான் கோலமாம் தீப கோல கோலமாம் தீப கோல
அடிச்சு அதற்கு 2 பேரும் தேட முடியல. ஆனா தெய்வத்துக்கு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. மனோ வாக்கு காயர்கள அதிக ஊக்கம் இருந்துச்சு. எப்படா பாப்போம், 12 உபச்சாரு குடிச்சேன் அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க வாக்கியத்துல. 12 உபச்சாரு நான் பிசு பிசுன்னு தான் நான் நம்பினேன், நீ ஏமாத்துறான். நமக்கு இச்சை இருக்கு, ஆசை இருக்கு, அதை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு. அப்ப யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறோம் அப்படிங்கிறதே தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்ப எங்க 2 பேரும் சந்திக்கிறாங்கன்னா வேம்பு விரிச்சத்து அடிநிலையில போய் தெய்வம் பாட்டியாவும் சந்திக்கிறாங்க. அப்ப சாலை இளைஞ தெய்வம் பாட்டியா போய் அந்த கிழக்கு முகமாக செல்லும் அந்த விரிவிசிக பெரிய அறிதலை பெரியார் அவர்களை தவன தோச கவனராய் கவனித்து பார்த்தாரு. அப்ப கவனிச்சு பாக்குறாங்க. அப்போது கவனத்திற்கு தோன்ற பெற்றதானது அங்கு முன்வளைவு நடை எண்குணத்திலுப்பு பின்கவன வீச்சு நிறைய பெரியார் அவர்கள் தங்களை கூப்பிட்டால் திரும்பி போகலாம் என்ற எண்ணத்தை உள்ளத்துக்குள்ளே வைத்துக் கொண்டு மெல்ல நகர்கின்றவர்கள் போலவே நினைந்தாங்களாம். அப்ப அந்த விடுதலை சோப்ப தருகி தருகி பக்கப்பார்வை நடுவுடனே களைப்பேறி ஏறு அழித்து தனியே போகின்றேனே, என் களைப்பினை ஆற்ற உனக்குமா இறக்கம் வெள்ளத்தில் இல்லையோ என்று பண்பேறுங்குடி எண்குணத்தானவர்கள் நினைப்பதாக தங்கள் இதயத்துக்குள்ளே சுருக்குன்னு பாஞ்சிட்டான். எதுவுமே ஒரு சில தெய்வம் ஒருத்தர மாதிரி சுருக்குன்னு போய் பாஞ்சாதான் நம்ம வேலை செய்யும். சுருக்குன்னு பாயாட்டி ஏதோ 4 ஓட 5 அப்படியே 10ஓட 11 அப்படி ஓட விட்டுட்டு இருப்போம். ஆனா 10 ஓட விட்டு படி ஒன்னா பிடிக்கணும். அது சுருக்குன்னு பாஞ்சாதான் பிடிக்கும். அப்புறம் பின்னால சாலை ஏறிறாங்க. பின்னாலே சாலையை தங்களை குறிவைத்து கவனித்து என்னை கூப்பிடு, நான் தூரமாக போய்விடுவதற்குள்ளே கூப்பிடு என்று மதிவாடை வீச்சு மிதிச்சாடை மாமனத்தால் நினைத்துக் கொண்டே செல்கின்றார் என்று திட்டமான தோற்றம் பொட்டென நினைவுல தெய்வத்துக்கு ஓடிடுச்சு. அப்பதான் 2 பேருக்கு நினைவில் ஓடிய நினைவீது ஏத நினைவில் ஓடிய நினைவீது ஏதன நினைவு கொண்டும் நினைவீனை ஓர் ஊரன் தனிகை நீர்மலை தண்ணீரை வீசின தனிகை நீர்மலை தண்ணீரை வீசின நினைவீதன்று கண்ணி கொண்டோடிட்டே. அப்ப 2 பேருக்கு நேரம் சந்திச்சுட்டாங்க. சந்திச்சவங்க 2 பேரும் அப்படி பெரியாரவங்களை பார்த்தா எப்பவுமே தெய்வத்துக்கு பெரியவங்க அவங்கள முகம் நோக்கி தஸ்லீம் செய்து எல்லாரையும் கூப்பிட்டு அழைக்கிற மாதிரி பாட்டியாவே அழைச்சிருக்காங்க. தங்கள் முன்னிடும் பழக்கம் போலவே தஸ்லீம் செய்து முகம் நோக்கி அடியுடைய குடிசைக்கு வர வேண்டும் என்று தங்கள் 2 கரங்களையும் நீட்டி தாழ்த்தி ஏந்தி அழைக்கிறாங்க. அப்ப பாட்டியாவும் அதற்கு இணங்கி அந்த பெரியாரவர்களும் ரொம்ப நாள் பழகி இருந்தவங்க சந்திக்கிறது அப்பதான். ஆனா அநேக நாள் பழகி இருந்த பழக்கத்தார் போல மறைந்து இளநகை பிறங்க பாட்டியா இளநகை பிறங்க 2 பேரும் கூட வீட்டுக்கு சேர்ந்துட்டாங்க. பெரியார் பாட்டியாவும் தெய்வமும் கூட்டியாந்து வீடு சேர்ந்துட்டாங்க. அப்ப அவங்க உபசரிச்சு கவனிக்கணும்ல, அவர் தங்கள் அருகிலே ஆசனம் விட்டு இருக்க வச்சு அந்த காலை பலகாரம் செய்து கொண்டு வைக்கப்பட்ட கேழ்வரகு தோசைக்கு தேர்ந்தொய்த்து பசும்பால் அருகினார்கள். அப்ப அன்னை அந்த திருவிழாவை தான் இப்ப நம்ம கொண்டாட போறோம். கேழ்வரகு தோசைக்கு தேர்ந்து வைத்து அப்புறம் பசும்பால், அதுதான் அங்கே தெய்வம் தற்கலை வீர் முகமது அவங்க தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்காங்க பாடல். அப்புறம் அதுக்கு பின்னாடி தெய்வம் அகிலவரம் பருவத்துல சந்திச்சுட்டாங்க. சந்திச்ச பிறகு எப்படி சந்திக்கிறாங்கன்னா அவங்க எப்படி விட்டுட்டு வர்றதுன்னா, நம்ம இப்ப இருக்கிறோம் குடும்பத்தை விட்டுட்டு வாரம் கூப்பிட்டா போக முடியாது. அப்ப எந்த அளவுக்கு அந்த தேடல் இருந்து சந்திச்சுட்டாங்க. சந்திச்சதோட அவங்க விடல, போகணுங்கிற ஒரு முடிவோட அன்புனா அந்த குடும்பத்துல எப்படி அன்பு வச்சிருக்காங்க. அந்த வெளி துணை தவணத்துல மிதப்புற்று நீடு இல்லாத உயிர் துணையின்றி வெளிவிழித்து போய் அழி செல்வம் பூரா திடமா அவங்க அதுல இருந்துட்டாங்க. மஞ்சு மாடு 36 வெள்ளிக்காசு அவ்வளவு சேர்த்து வச்சிருந்து அதை விட்டு போகணும்னா அது என்ன வேணுங்கிறாங்க. சிரஞ்சீவி உயிர்த்துறை மெய்ப்பொருள் வேண்டி அலைந்தலைந்து தேடியும் திட்டாதவர்களா. இப்ப அந்த இயக்கம் நம்மளாம் அலையவும் இல்லை தேடவும் இல்லை, தெய்வம் கொடுத்ததுனால டக்கு நம்மளுக்கு அந்த கடன் தெரியுது இல்ல. அவங்க சிரஞ்சீவி உயிர்த்துணை மெய்ப்பொருள் வேண்டி அலைந்து தேடியும் திட்டாதவர்களாய் நாளும் முடிவில்லாத இயக்கத்தினராய் கவலையின் மேடேறியவர்களாய் கிரிகரணங்களும் அநியாய மரணத்தில் பிடிப்பில் சிக்கொண்டும் மீள புகழமின்றி திக்கெட்டிருந்தவர்கள் ஆதலினார். இப்படி இயக்கத்துல இருந்ததுனால பாட்டையை பார்த்தோம் டக்குன்னு முடிச்சுக்கிட்டாங்க. அங்கனம் முடிவில்லாத மெய்ப்பொருளாகிய சிரஞ்சீவி உயிர்த்துணை மெய்ப்பொருள் திட்டம் பெற்று அதன் சுவைக்கூறேற்ற ரயிலாயுத்த நாயகம் அவர்கள்
ரகிதராகி விட்ட நாயகம் அவர்கள் முன்பின் தோன்றாத மகிழ்ச்சி பேரானந்த பிரவாகத்தின் உளப்பற்றலின் விடாப்பிடிப்பினாலே தங்கள் வியாபாரத்தலமாகிய காசுக்காரன் பாளையத்தில் இருந்தபடியே கிளம்பி வெளியேறி வந்துட்டாங்க. அப்ப வெளியேறி வரும்போது தெய்வத்துக்கு மனைவி இருந்திருப்பாங்க. அப்ப சும்மா வெளியே போறாலுமே வீட்டுல எல்லாத்தையும் வேண்டியதெல்லாம் கற்பிச்சு வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அழுத்தமாக கற்பித்து வண்டி மாடுகள் போச்சு பொண்ணுலாம் கூறிவிட்டு பத்தினை எடுத்து பெட்டி போட்டு திறவுகோல் இருந்து புத்தி சூதானம் கூறி அப்ப எவ்வளவு ஒரு அன்பு இருந்திருந்தா கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றது கூட தெய்வம் அப்படி புத்தி கூறி பெட்டி போட்டு சாவி திறவு கொடுத்து அடுத்த வீட்டு அத்தை கால என்பவனை கூப்பிட்டு நீங்க துணைக்கி இருங்க அம்மாவோட சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வெகு சிறைவா வந்துருவாங்க. அப்படி இருந்தவங்க விட்டுட்டு பாட்டியா கூட போறாங்கன்னா எவ்வளவு வரைக்கும் அவங்களுக்கு அந்த சிரஞ்சீவி உயிர் மெய்ப்பொருள் அதுல கிட்டணுங்கிற ஆத்திரத்துல போறாங்கன்னா பாத்துருங்க. அந்த வேகம் இந்த வெயில் எனக்கு மூர்க்கம் எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கொலை செய்ய போனா என்ன மூர்க்கம் இருக்கலாம் அந்த மூர்க்கம் எனக்கு இருந்துச்சுன்னு உத்தரவு பண்றாங்க வெளிநாடு வாக்கியத்துல. அந்த மூர்க்கம் இருந்ததுனாலதான் அவங்க விளைஞ்சப்படி போனாங்க, துறவு பூண்டாங்க. அப்புறம் அக்கா வந்து ஊழி வீதி இதான் அப்படி வந்து கொண்டு போச்சு அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்ப எப்படி போறாங்க, ஒரு தெருவில் விளையாடுற குழந்தை வந்து விழுந்துச்சுன்னா ஓடுவங்களும் எடுப்படுறது அந்த மாதிரி வந்தாங்களாம். வாய்ப்பு போனதையும் தெருவில் குழந்தை விழுந்தா தவறி விழுந்த குழந்தைய போய் எப்படி ஒருவன் கண்டெடுத்து போற அப்படி அப்படி போயிட்டாங்க வெளியே. அப்ப எப்படி இருந்திருக்காங்க மனைவிக்கு, அவங்க ஓரமா கதவுல இருந்து பார்த்தாங்க. அப்ப இவ்வளவு ஆசா பாச நேச வாசனை கூட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பாட்டை போறதுலாம் இந்த குழந்தைக்கு அவங்க கடன் கொண்டு அந்த மீன் மேல இருந்திருக்கும். அப்ப எப்படி யோசிக்கிறாங்க அந்த நேரத்திலயுமே வந்து நம்ம பிறந்த ஊராகிய மார்க்கம் பெற்றும் தேவியர் பிறந்த ஊராகிய பள்ளப்பட்டியில் தகவல் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம போறது எல்லா தாய் பிள்ளை பந்து சுற்றம் ஒரு எல்லாரும் வந்து நம்மளை வளர்ச்சிக்குருவாங்களே, பெரும் காவிரி ஆயிருமே, அப்ப அறிமுகமான உறவினர்களும் வந்துருவாங்களே, இவங்கெல்லாம் விட்டு தப்பிக்க முடியாது, சீக்கிரம் போகணும் இதை விட்டு கிளம்பி அப்படின்னு காலையில பழையது கூட ஒண்ணும் அருந்தலையா தெய்வம். வீட்டை விட்டு கிளம்பணும். அந்த கிளம்புற அந்த நோக்கத்திலேயே அந்த மூர்க்கத்துலதான் இருந்தாங்க தவிர எதுலாம் வந்துருவாங்க இவங்கெல்லாம் நம்ம பிடிச்சா போக முடியாது, இவங்களை விட்டு தப்பிச்சு போகணும், போய் நம்ம பாட்டை பிடிச்சி அவங்களோட போகணுங்கிற அந்த மூர்க்கம் தான் இருந்துச்சு தெய்வம். அப்ப தெய்வம் அப்பதான் ஆயுசமாக்க பிறக்குறாங்க. அவங்களையும் விட்டுட்டு போறமேங்கிற எண்ணம் இருக்க உள்ளுக்குள்ள. அப்ப பெண்கள் இருக்குள்ள ஐசம்மாலே இளஞ்சூரிய வெயில் முகத்தில் அடிக்க, இளஞ்சூரிய வெயில் எப்ப அடிக்க போடுவோம் நம்ம 40 நாளுக்குள்ளதான் போட முடியும். அந்த இளஞ்சூரிய வெயில் அடிக்கிறதுக்கு 40 கண் குச்சா மாறதுக்காண்டி போடுவோம் பிறந்த குழந்தைங்களை. அப்ப அந்த குழந்தையும் போட்டுட்டு அவங்க திருக்கரத்தை எடுத்து அவங்க மேல பறிச்சு நீ ஏன் வயிற்று பிறந்தன நான் போயிட்டு வரேன் உங்களுக்கு என்னவோ அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போறாங்கன்னா அப்ப அந்த இடத்துல எப்படி இருந்திருப்பாங்க தெய்வம். அந்த மாதிரிதான் இருந்து அந்த காரமான இரக்கம் வந்துடாவ பெரிய கண்ணீர் மாற்றிக்கொண்டு தேவியருக்கு அவங்க சொல்லக்கூடாது அவங்க தெரியக்கூடாதுங்கிற மாதிரி காலமே வர சொன்னவன என்ன வரக்கானோமே அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு ஜோலியாக போறது மாதிரி அப்படியே வெளிக்கிழமை போறாங்களாம். அவங்க பத்தினியவங்க சோர்ந்த முகமா பார்த்திருக்காங்களாம். அப்ப பாட்டுக்கிட்டு இருக்கையில அப்படி தைவம் அப்படியே கிளம்பி வந்து பாட்டையோட துறவு மூன்றாங்க. துறவு பூண்டு எழுந்து தூடந்த குறுநேரி தனி கைவாணி கூடவே உரைத்தீராக பொழி படி உரைத்தீராக பொழி ஒளி படி திரைத்தி நேரம் சொந்தவே தெய்வம் நம்ம பாட்டையோட சந்திச்சு எல்லாம் தீர்க்க தரிசனமா கொடுக்குறாங்க. தற்கொலைக்கு முகமது அவங்க இந்த மாதிரி பால் அருந்துவாங்க அப்படிங்கிறத முன்னமே எடுத்து வைக்கிறாங்க. அவங்க பரிசுத்தாக அவங்க தெய்வத்திட்ட வந்து திருமையோட பார்க்கலாம் அவங்க கிடைக்கல. அந்த பார்த்த மாதிரி நாங்களாம் பார்த்த மாதிரிலாம் அவங்க கிடைக்கல. அவங்க பரிசுத்தாவிட்ட கேட்டு அப்பவே எழுதுறாங்க. தற்கரை பீர் முகமது ஒளி உள்ள அவர்களின் தீர்க்க தரிசனம் ஞானப்புறம் நாயனே கேள்வி என்றதையிலே துணை கேளில்லாதொரு நாளிலும் அங்கி உன்னை வணங்கினேன்
காதிரி அந்த நேர்மையினாக்கினேனது சொந்தமானதும் யாகுவே மூவெட்டாகிய மூல மந்திரம் உன்னை சொன்ன நன்னாவினான் மூக்கமாகிய வேப்பிலே தொழில் ஊக்கமாகிய தூக்கமே எம்பி வெட்ட வெளி சுழி சுழி தாடி நின்ற கண்ணாடி எந்த நேரமும் அந்த யாதினை சொந்தமாய் தரிசித்தவின் அவ்வல்லாயிரு மகதுமாயொரு ஆண் பிள்ளை சிங்கம் ஆண்டவர் அம்பியாக்களின் முன்பதானவர் அன்று தந்த விலகமே திங்களுருகையும் சுருதியுருகையும் செங்கோசங்கு வளைகளும் தேனும் மாவோடு பாலும் நீரமும் தாக உண்டு கழித்தவா எங்கு நடமிடு 2 பாதமில் ஒன்றுயர்த்தியே ஒன்றினான் எங்கும் ஒரு செடி தாழ் மிதித்தவா தென்மணி குலரத்னமே. அப்ப இவ தெய்வமும் பாட்டி அவங்க சந்திச்சது அப்பவே இதற்கு முகமது அவங்க எழுதி வச்சுட்டாங்க என்று கூறி தெய்வத்தோடைய பெருமையை பேசி அவங்க பேரருள் பேரிரக்கத்தை பெற்று மார்வமாக என்று கூறி முத்தி பெற மீண்டும் முழங்கும் அனைவருக்கும் நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். ஆதியனை சீதனம் எங்கே இந்த ஆதி மூலப்படம் தேடி வென்றதும் அனைத்தையும் விட்டுவிட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டு தீர துறவு போன்ற வீர மனத்து இளவலர் கண்டு தொடர்ந்து நின்றேறி மீறி கிடைத்தவம் போன்று பாசுபத சன்னத முத்திரை பெற்று கலிக்கடையில் அறிவிக்காக இறங்கி வந்து தாவாவர சாயுச்சிய பலனளிக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச தெய்வச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமான் அவர்களை போட்டி நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரத்தை சொல்லி இன்னைக்கு நம்ம அக்கா நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த பிரவார் நாட்டு பிறப்பு திருவிழாவை பத்தி அழகாக நமக்கு எடுத்துருக்காங்க. எல்லா அக்காவுமே அந்த திருவிழாவை பற்றி மிகவும் அழகாக நமக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வளர்ந்தாங்க. அவங்க அக்கா எல்லாத்துக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த திருவிழாவை நம்ம பரப்புற நாள்ல கொண்டாட போய் அந்த திருவிழாவை பத்தி அந்த பிரவார் நாட்டு பிறப்பு திருவிழாவை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. அப்ப நம்ம தெய்வம் வந்து அந்த நம்ம தெய்வம் அந்த துக்க உடல்ல இருந்து நமக்காக நம்மளுடைய துக்க உடல்ல நிற்கிறதுக்காக அவங்க துக்க உடல் இழுத்து வந்து இந்த உலகத்தில் அவதாரம் போன்று அந்த மாயா சரீரம் பெற்று அந்த புறக்கரண வருஷிப்பு மூலமாக அந்த துக்க உடல் எடுத்து வந்து இந்த சாம்பின கூட்டத்தின் நடுவே வந்து பிறந்து அந்த அதாவது மெய் வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத ஒரு கூட்டத்தின் நடுவிலே வந்து பிறந்து அந்த பிறந்து வளரும் இடத்துலதான் அவங்களுக்கு வந்து அந்த இளம் பருவத்திலேயே அவங்க வந்து தன் குடும்பத்துல வந்து அவங்க கடமைகளை சரிவர செய்தாலும் அந்த இளம் பருவத்திலேயே அவங்களுக்கு அந்த மெய் வழிபாடு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அதாவது மெய்யிச்சை காரணமாக இளம் பிராயத்திலே கேட்ட அந்த மரண பயத்தின் காரணமாக நமக்கு மட்டும் இன்னும் அந்த மெய் வழிபாட்டை காணோமே அப்படின்ற ஒரு இயக்கம் மட்டும் அவங்க மனதில் இருந்து கொண்டே இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த மெய்யை தேடி அடையணும் அப்படிங்கிற அந்த மெய்யிச்சை இளமை பருவத்திலேயே இருந்தது. அப்புறம் அவங்க வந்து அந்த ஊழியர்படி ஒரு காத்துக்கார பாளையத்துல வந்து அவங்க வந்து வியாபாரத்தை செய்யும் போது அப்படி வியாபாரம் பெருகி கொண்டிருந்தாலும் அவங்க மனசுல வந்து அந்த மெய்யை பெறணும்னு சொல்லி ஏங்கி 12 குருமாரோட போய் அவங்கள்ட்ட போய் போலியான குருக்கள் யாரு மெய் குருக்கள் யாருன்னு அடையாளம் தெரியுமா அவங்க எல்லாம் ஏமாற்றம் அடைந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நாளெல்லாம் வீணாளாக போய்விட்டதே என்று இயங்குவார்கள். அப்புறம் அந்த நமக்கு மட்டும் அந்த விதியிலேயோ என்று அழுகுவார்கள். நம்மை ஏன் படைத்தான் என்று அவங்க இடைவருவார்கள். இவ்வாறு துக்கமுட்டு நம்ம தெய்வம் அந்த வாடினை துடைத்து வருந்திய போதுதான் அவங்களுடைய குரு பெருமான் அவங்களுடைய பெருமான அந்த காலமும் கணிதமும் கூடிய நேரத்துல அவங்க வந்து நம்ம தெய்வம் அவங்க யாரு நம்ம குரு பெருமான் நமக்காக வந்து குரு பெருமானை கொடுங்க அப்படின்னு கண்டு கொண்டாங்க. அந்த கண்டு கொண்ட பிறகு அந்த மெய்யை அவங்கள்ட்ட பெற்ற பிறகு அவங்களை பார்த்ததும் அவங்களுடைய மன மகிழ்ச்சி அந்த சிரஜீவி பெரும் செல்வத்தை அந்த தெய்வீக உதயத்தை பெற்றுவிட்டோமே கணிதற்கரிய தனியை மணியை அந்த தெல்ல முதை அந்த கஞ்சா கலந்த கஞ்சாவினம் அந்த பள்ளி கலந்து அந்த கஞ்சாவை குடித்த போதையினால அவங்களுக்கு அந்த ஆனந்தத்தால நம்ம தெய்வம் அவங்களுடைய குருபெருமான கண்டு அடைந்து அவங்களிடம் அந்த உபதேசம் பெற்ற அந்த 12 மாத பௌர்ணமி என்று அவங்க நம்ம பெருமான் பெற்ற அந்த உபதேசத்தில் அந்த நாளதான் பிரவார்
நாள் பிறப்பு திருவிழாக நம்ம வருடந்தோறும் நம்ம கொண்டாடி கொண்டே வருகிறோம். அப்போ நம்ம தெய்வம் வந்து அவங்களுடைய பெருமான கண்டதும் வேற எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் விட்டு விட்டு குருவிரல் கொடுத்து அந்த மெய்ப்பொருள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அனைத்தையும் விட்டுவிட்டோம் என்ற எண்ணத்தை கூட தொடர்ந்து வராமல் அந்த மகாமந்திர சக்கராயத்தினால புரிந்து பேசி இருந்து நம்ம குரு பெருமானே கதி என்று அவங்களுடைய திருவடியை கடும்படியாக பற்றி கொண்ட நாள் தான் அந்த நாட்டை திருவிழாவாக நம்ம கொண்டாடுறோம். இவ்வாறு நம்ம தெய்வம் வரும்போது உடல் துணையை விட்டுவிட்டு உயிர் துணை ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குருபெருமானே கதி என்று அவங்க பின்னாலே தொடர்ந்து வரும்போது அவங்க குருபெருமானம் நமக்கு கிடைத்த அந்த அரிய மகவை அவங்கதான் நமக்கு கிடைத்த அந்த நம்ம வேண்டி வந்து அவங்களுடைய தேடி வந்து அந்த குலமரபு உயிராவிக்கு தந்து ஈண்டெடுத்த அந்த மகவை அவங்கள வந்து தனக்கு சிறாக ஏற்றுக்கொண்டு அவங்க யார் என்பதை அவங்களுக்கு நினைவூட்டி அவங்களுக்கு வந்து அந்த உலகத்தை யுகிக்கக்கூடிய பெரிய செயலை அவங்களிடம் நம்ம தெய்வத்துல அவங்க குருபெருமா அந்த ஒப்படைத்த நாளாக தான் அந்த பிறப்பு திருவிழா இருக்குது. அப்போ நம்ம தெய்வம் அவங்க குருபெருமானை கண்டு வணங்கி தொழுது அந்த உபதேசம் பெற்றனால பிரபா திருவிழா அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஆனா நமக்கு நம்ம தெய்வம் நாம தேடி போய் நாம வாடி நெஞ்சொழிந்து வருத்தி பெற்று பெறாத நம்ம தெய்வம் அவங்களா தேடி வந்து அவங்க அந்த திருவுருவம் தாங்கி வந்து நம்மளையெல்லாம் காப்பதற்காக நம்மளுக்கு அந்த பேரின்ப பெரும் பதவியை கொடுப்பதற்காக நம்ம பெருமாள் நம்மளை தேடி வந்து தினம் அவங்களுடைய அந்த ஆளவாய்க்குள்ள வச்சு அந்த ஆவிலையுள்ள வச்சு நம்மளை எல்லாம் பிறக்க வைத்து நம்மளை எல்லாம் காத்து நம்மளை காக்கக்கூடிய பெருமானாக அவங்களுடைய அந்த கருவில் வைத்து பிறந்து தினமும் பிறப்பித்து அந்த பிறவாட்பாடுறதுனால நம்ம தினமும் அள்ளிக்கொண்டே இருக்கிறாங்க. நம்ம தினமும் அந்த நாளை வந்து நம்ம தெய்வத்திட நம்ம பிள்ளையாக அவங்களுடைய அங்கமாக ஏற்றுக்கொண்டு அந்த நாளை தினமும் நம்ம அந்த பிரவாண திருவிழாவாக கொண்டாடுறோம். நம்ம தெய்வம் அவங்க குருபெருமான தஞ்சம் அடைந்து அவங்களே கதில் போகும்போது அவங்களுக்கு பெரிய மனம் இல்லாம அவ்வளவு மனசு அவங்க கலங்குறத வச்சு அதான் எல்லாம் அந்த நம்ம மாநிலத்துல தெய்வ அருள்ல எடுத்து சொன்னாங்க. அப்படி பெரிய மனம் இல்லாம நம்ம தெய்வம் இருக்கும்போது அவங்க குருபெருமான் இவங்க எப்படி பிரிச்சு அந்த உலகம் உயிரிக்கிற செயலை நடத்த அனுப்புவது அப்படின்னு சொல்ல நினைக்கும் போது மக்கள் எல்லாம் அவங்க வைகுண்டம் எல்லாம் வரக்கானமே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த வார்த்தையை அவங்களுடைய திருவாயிலிருந்து அவங்க நம்ம தெய்வத்துல சொல்லும் போது நம்ம தெய்வத்துடைய மனதில் அப்போ நம்ம மக்கள் எல்லாம் வருத்தி கொண்டிருக்கிறார்களே அவங்க நம்ம உயிர்க்க போனோம் அப்படிங்கிற அவங்க திரு உள்ளத்துல இருந்ததுனால அவங்க தெய்வம் நம்ம வந்து அப்படி விட்டு ஏங்கிலாம் கலைக்கலாம் நம்ம தெய்வத்தை வேண்டியெல்லாம் இல்லை. நமக்காக நம்ம தெய்வம் அவங்க நம்மளை காப்பதற்காக அவங்க குருபெருமா அந்த உயிராவி தந்து காத்த அந்த பெருமானை அவங்க குருபெருமானை விட்டு பிரிந்து நமக்காக இந்த திருவுருவம் தாங்கி வந்து அவங்க திருவுருவம் எடுத்து வந்து நமக்காக இந்த ஜீவரட்சிப்பு பரிசை கொடுப்பதற்காக நம்ம தேடி வந்த பெருமானாக இருக்கிறாங்க. அவங்க நம்மளை காக்கக்கூடிய பெருமான் அவங்கள அந்த ஐவகை பொறுப்புடைய நாயகமாக நமக்கு வந்திருக்கிற பெருமான் அவங்க நமக்கு தினமும் நமக்கு அந்த திருவிழாவை அவங்க கிடைச்சதுனால நம்ம தினமும் மனசு ஒழுகி கண்ணீர் மழைக்கு நம்ம தெய்வத்தை நினைச்சு நம்ம தினமும் நம்ம அவங்களை நினைத்து அவங்களை போற்றிக்கொண்டே அவங்களை துதித்துக் கொண்டே இருக்கணும். அப்போ நம்ம தெய்வம் அந்த ஐவகை பொறுப்புடைய பெருமானாக வந்து நம்மளை எல்லாம் தோற்றுவித்து அவங்களுடைய அந்த ஆவிலை யோனில் நம்மளை எல்லாம் பிறக்க வைத்து நம்மளை கருவறையிலிருந்து காக்கக்கூடிய பெருமானாகவும் இருந்து அந்த நம்ம வள்ளல் பெருமான் அவங்க சொன்ன மாதிரி தோற்றுவித்தல், காத்தல், துருசு நீக்குதல், மாசுகளை அழித்தல், பக்குவப்படுத்தல் இந்த ஐவகை பொறுப்புள்ள பெருமானாக நமக்கு நம்ம தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அந்த வள்ளல் பெருமான் நமக்கு நம்மள்கிட்ட இருக்க அந்த துருசுகளை எல்லாம் நீக்கி அந்த மாசுகளை எல்லாம் அவங்களுடைய மனத்திறம் கொண்டு எல்லாத்தையும் அழித்து நம்ம எல்லாம் பக்குவப்படுத்துறாங்க. எப்படி பக்குவப்படுத்துறாங்கன்னா புலன்வழி ஓடிக்கொண்டு நம்ம வயதையெல்லாம் நம்ம வீணாக்கி கொண்டிருந்தோம். அதையெல்லாம் பலன் தரும் நாளாக மாற்றுவதற்காக நம்ம தெய்வம் குழல்களின் சத்தையெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த பொறிகளின் வழியாக கொண்டு வந்து அதை வந்து ஓர்மைப்படுத்தி நமக்கு அந்த சிறிகதவை திறந்து அந்த சிறுவனை அருகப்படி செய்து நம்மளுக்கெல்லாம் தினமும் அந்த ஆளவாய முறை அருளிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நம்ம தினமும் அந்த திருநாளாய் கொண்டாடி கொண்டே இருக்கு. நம்ம பிரவாண பிறப்பு நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த ஆவிலையொலி நம்ம பிறந்து அந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்ப தினமும் நம்ம அந்த நாளை கொண்டாடி கொண்டே இருக்கணும். அப்போ நம்ம தெய்வம் அவங்க நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம தெய்வம் அந்த அவங்க வந்து நம்மளுடைய துக்கத்தை நீக்கிறதுக்காக தான் அவங்க துக்க உடல் எடுத்து வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம தெய்வம் வந்து எவ்வளவு ஒரு பெரிய காரணிய கடலாக இருந்தா இந்த வீட்ட உடலில் வந்து குடியேறி
பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தினம் தினமும் அப்படிப்பட்ட அந்த வசந்த காலத்தை நாம் பெருமாள் வந்துள்ள இந்த வசந்த காலத்தை தினம் தினம் எண்ணி நம்ம மனதுல இப்போ நினைத்து நினைத்து அவங்களை துடித்துக் கொண்டே இருக்க வேணும். அவங்களை நினைத்து நம்ம மனதுல அவங்களுடைய அந்த உன்னதத்தை நாம் வந்து எந்தவித பாடுபடாமலேயே அவங்க சிரித்து சிரித்து நமக்கு ஊட்டி அந்த ஞானத்தை பெற்றுக் கொண்டோமே, எந்த பாடுமே படாம நம்மளை இந்த உணவில் ஆக்கி வச்சிருக்கிறாங்களே, அப்படி தினமும் சதா அந்த எண்ணத்தோடதான் இருக்கணும். நம்ம தெய்வத்துக்கு செய்யக்கூடிய நன்றி அதுதான். அதுக்கு அவங்க செய்த இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நமக்கு நம்ம தெய்வம் நம்ம தனியை மணிக்கெல்லாம் பொக்கிஷமாக நம்ம தெய்வத்தை மக்களை தந்து அருள் இருக்கிறாங்க. அது நம்ம பெருமாள் நம்மளுக்கு இந்த வசந்த காலத்துல கிடைக்கக்கூடிய மாணிக்கமாக நம்மளுக்கு வந்து ஜீவ மாணிக்கத்தை கொடுத்த நம்ம தெய்வம் அந்த ஜீவ மாணிக்கத்தை தரிசிக்க வல்ல பெருமானாக நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அப்ப நாம தினமும் அவங்களை நினைத்து நினைத்து அவங்களுடைய அந்த வல்லமை அவங்களோட தப வல்லபத்தினால ஞானம் வந்து கிடைச்சதே ரொம்ப கடினமாக இருந்த காலத்துல உடல் பொருள் ஆகியெல்லாம் தத்துவம் செய்யதான் ஞானத்தை பெறணும். அப்படிப்பட்ட சட்டத்தையே அவங்களுடைய தப வல்லமையினால மாற்றி நமக்கு மிகவும் எளிதாக அந்த தெய்வ ஜீவரட்சிப்பு பரிசு நமக்கு வழங்கி கொண்டிருக்கிற நம்ம தெய்வத்தை தினம் தினம் நாம போற்றி துதித்து அவங்களுடைய அந்த திரு உள்ளத்தின்படி அவங்களுடைய நிறைவு உணவாக இருக்கிறது. எல்லோருமே இந்த மெய்மையை இந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய திரு உள்ளமாக இருக்கிறது. அதன்படி நாம நமக்காக அவங்க வந்து அளித்திருக்க அந்த வேத பொக்கிஷத்தை தினமும் படித்து ஓதி உணர்ந்து அதன்படி நடந்து அந்த நாலாம்பதை பெறுவதற்கு தினமும் நம் பெருமானவர்களின் திருவடியை போற்றி துதிப்போம் அப்படிங்கிறத விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். சாலை ஆண்கள் பணிந்து போற்றி நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் ஜீவ சகோதர அனைவருக்கும் என் நமஸ்காரம். இந்த பிறவாதார் பிறப்பு பற்றி அக்கா எல்லாம் மிக சிறப்பாக பேசினாங்க அக்கா. ரொம்ப அருமையா இருந்தது. அது நான் கொஞ்சம் எழுதி பேசுவேன்க்கா. அது வந்து அக்காலாம் நிறைய பேசினாங்க. கேட்கும்போது ரொம்ப ஈஸியா ரொம்ப தெய்வப்பட்ட பாட்டெல்லாம் அவங்க எப்படி அனுபவிச்சு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்மளால சொல்ல வருமானு கூட எனக்கு தெரியல. அது மாமியேஸ்வர் எந்த பகுதி இருக்கோ அது மட்டும் எடுத்து பேசுறேன்க்கா. அவதாரம் சதுரகோடி கால மக்களிடத்தும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான்மீராஜ யுகவான் எங்களுக்கெனவே எங்கள் எல்லோருடைய தலையிலும் விதிக்கம் பெற்று இருந்து இந்நாள் எழுந்து வந்த மகா அதி நெடுங்கால பேராதி மூலகுரு வரதமணி பிரானவர்கள் பிரியும் பண்ண தொழில் சமுசாரியில் பெரியும் குல ஜமாலகுல நீதரே பெரிய தாய் என்னை தந்தை ஜமால் ஹுசைன் அரிய சூழ் தங்கிய தனிமா முதல் திருக்குறங்கரியும் இளஞ்சோழியன் என மரகத மணிமாலை வந்து நின்றனரே அறம் வளர் சூழ் விட்டு அகன்றுமே வெளியாய் வையக குருமணி வந்து பிறந்தார். ஐவகை பொறுப்புடைய அண்ணல் பிறந்தார். மெய்வழி வழங்க மேதும் பிறந்தார். பிறந்தனர் அறிவுள் பெரும் பெரும் திறனர். பிறந்தனர் வித்துநாதரும் பிறந்தார். அப்போ பிறந்தது வந்து வித்துநாதம். அது பிறக்கும் போது ஐவகை பொறுப்பையும் தன்னோடு சேர்த்து கொண்டுதான் பிறந்தாங்க. அவங்க தாய் தந்தை பிறக்கும் போது அங்கேயே சுத்தி செய்து கொண்டு மாசுபாடு இல்லாம ஐவகை பொறுப்பு இந்த உலகம் உபயோகத்துக்கு தான் பிறந்தாங்க என்றுதான். ஐவகை பொறுப்புன்றது காற்றல், பறைத்தல், ஆக்கல், காற்றல், அழித்தல், மறைத்தல், அருள்தல். அதே வந்து நம்ம பெரியப்பா அவங்க வந்து தோற்றுவித்தல், பக்குவப்படுத்தல், பலன் தருதல் என்று சொல்றீங்க. அது மாதிரி அவங்க வந்து அவங்க பிறக்கும் போது ஐவகை பொறுப்புடையதான் பிறந்தாங்க. ஆனா பிறந்தத விஷ்ணுநாயகமாக தான் பிறந்தாங்க. அதனால அவங்களுக்கு இந்த உலகத்தை இந்த மாயினால அதெல்லாம் மறந்து அவங்களும் வந்து சாதாரண குழந்தையாதான் வளர்ந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இந்த 9 வயசுல இவர் ஒரு சொன்ன அந்த வார்த்தையினால அநியாய மரணத்துக்கு நம்ம போகக்கூடாது என்று அந்த பள்ளிவாசல கேட்டதுனால அவங்க அநியாயத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற அந்த வார்த்தையா நிலையா 12 குருமார்களை நம்பி ஏமாந்து கடைசி நம்ம பாட்டையா வந்து நம்ம தெய்வத்தை கை போடுறாங்க. கை போடுறதுக்கு போது அவங்க வந்து கொள்ள இருக்கிற அந்த ஜீவன தோஷம் சாப்பிட காரணத்தை அமானிதம் அது எங்கே அப்படின்னு கேட்ட உடனே பாட்டியா அவங்க எது என்ன தெரியாம திகழ்ச்சி நிற்கிறாங்க. அதுதான் பாட்டியா வந்து நீங்க கூட நம்ம கூட அந்த இதுக்கெல்லாம் போக முடியும். இந்த உலகத்துல மெய்ஞான மதத்திற்கள் என்னும் பாடுவான்கள் எல்லாம் கைலாயம், வைகுண்டம், தெய்வலோகம், பகநாத் என்று கூட பெற்ற சைத்தன்ய அந்த அதிமகோந்த நிலைக்கு
கவனக்குறிகை அன்னம் மயில் வாசி என்னும் சவால் கொண்டு போய்வதாக உலகத்தில் சுதிகளும் மக்களும் கூடிக்கொண்டிருப்பது உண்மையால் முதுமைதான் என்று மொழிந்தார்கள். அதை கேட்டவுடனே நம்ம தெய்வத்துக்கு புத்துணர் திரும்பும் பூந்தரை நாட்டின் அந்த புது பழமொழி புகழ்ந்ததும் செவியில் நாயகம் அவர்கள் உள்ளத்தில் மகா ஆச்சரியம் கொண்டு ஆனந்த பரவசாய் ஒரு நீண்ட உயிர் மீண்டும் உயிர் வந்து அடைந்திட போன்றும் திசை தப்பி அறிவுத்து தவித்த கப்பலானது கரைய கண்ணுற்றது போன்றும் இருள் நிறைந்த தட்டுண்டு தொடுமாறிய உலகத்துக்கு அருண் சூரியன் உதய செய்தன போல அவங்களுக்கு வந்து அது மகிழ்ந்தார்கள். அந்த உதய சூரியனே அவங்கதான், அந்த அருண் சூரியனே அவங்கதான் அப்படின்னு அவங்க சோழப்படுத்துற உணர்ல அவங்க வந்து பாட்டையாக தன்னை சீராக ஏற்றுக்கும்படி கேட்டு அம்மையே அப்பா ஒப்பில்லா முடியே அன்பில் விளைந்த ஆரம்புதே பொறுமையே பெருச்சு பொழுதினை சுருக்கும் ஒளித்தலை புலியனக்கு செம்மையாக சிவபதம் அளிப்பார் என்று செம்மையா சிவபதம் அளிப்பார் செல்வமே சிவபெருமானே என்று மன்றாடி கெஞ்சி கேட்டிருக்கிறாங்க. அதை உள்ளூர் அறிந்து உணர்ந்த அந்த மெஞ்ஞான கனி பழுத்தோடும் தேவதருவாகிய பிரானவர்கள் தம்மை சதறிந்த பக்தர் திருக்கடங்களும் அதை தீவிர பக்குவத்தின் ஆட்சியின் இருப்பினை கண்ணுற்று கனதவத்து கவனப்பட கதியதும் காரண்ய விராதவர்கள் எங்கள் நாயகமர்களை தங்கள் ஒப்பற்ற திருமுறம் தாங்கிய உள்ளம் பூரிக்க ஞான சீராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்படி அந்த மாதிரி அவங்க ஏற்றுக்கொண்டு விட்டதை கேக்குதாக்கா? ஹலோ கேக்குதாக்கா? கேக்குதுக்கா, கேக்குதுக்கா, சொல்லுங்க. அது ஏற்றுக்கொண்ட தேர்தல் மனோநோக்கத்தை பூரணமாக்க பொறுத்த அவங்க வந்து எல்லாத்தையும் அந்த ஞானத்தை பெறணும், இதுதான் நம்மளுக்கு வேண்டியது அப்படின்னு மனைவி மக்கள் ஆஸ்தி பாஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு குருபிதானே கட்சின்னு அவருக்கு பின்னாலேயே தொடர்ந்து போய் அவங்க வந்து இந்த மெய்ஞானத்தை பெற்றுக்கிறோம். பாட்டையா வந்து மெய்ப்பொரு சுமையும் அந்த மதிச்சுமையும் நம்ம தெய்வத்தை இறக்கி இந்த உலகம் முழுவதுக்கும் இந்த மெய்ஞான பதம் போனோம், மெய்ஞான ஆக்கணும் அப்படின்ற ஒரு கட்டளை இருந்தாங்க. அதுபடி தெய்வம் வந்து அது எல்லா கட்டளையும் குரு சொன்ன அந்த கட்டளையெல்லாம் திரும்ப கட்டளையாக ஏற்றுக்கொண்டு அந்த மாற்றி பிரிந்த அவங்களோட அகம்புல கருவிகள் எல்லாம் மாற்றி திகழ்த்திட்டார் நம்ம பாட்டியா. அவங்க கடனம் பூதம் பூதிய புலிகளை எல்லாம் மாறி அனைத்தையும் அடியோடு மாறி மறுபிடிப்பு ஜனன ஆவடி வாயில் வழியே வந்தனரையா வானில அரசு தந்தனரையா தனைய தவத்தின் அரசு அந்தனர் தலைமை அவரின் அரசு தென்தின நாட்டின் சிவகோந்த அரசு பாண்டி தன் தேச தென்தேச பழந்தவ அரசு இவ்வாறாக அவங்க வந்து பிறந்துட்டாங்க. வடபிறப்புல பிறந்தது வந்து நமக்காக வந்து சிவானா பிறப்பு அவங்க எப்போ உபதேசம் பெற்றார்களோ அதுதான் வந்து பங்குனி உத்திரம் பௌர்ணமினால தெய்வம் வந்துட்டு பாட்டைய முதல்ல உபதேசம் கொடுத்தாங்க. அந்த உபதேசத்தை கை கொண்டு அவங்க வந்து 27 வருடம் தவம் செஞ்சு பாட்டைய பின்னாடியே தொடர்ந்து போய் பெற்றதை அந்த மெய்ஞானத்தை வீடு மக்கள் வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் பெற்றது நமக்கு இனாமாக எந்த பாடும் இல்லாம நமக்காக தந்து கொண்டிருக்கிறாங்க. நாம வந்து அவங்க பிரிய பாட்டையாவை பிரியதான் பெரிய பிரிவு என்று நினைத்து அதுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ நான் வந்து உங்களை விட்டுட்டு பிரியனே அப்படின்னு அவங்க அந்த மாதிரி கண்ணீர் வடிச்சதை வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு பாடும் இல்லாம நம்மள வந்து நம்மள இனாமாக நமக்கு இத்தனை பெரிய மெய்ஞான சொத்தை தந்து கொண்டு இருந்து நம்மளும் அந்த பிறவானா பிறப்பு அவங்க பட்ட பாட்டுலாம் அவங்க ஒன்றும் சொல்றது இல்லை. நீ வந்து நான் பட்ட பாடுற நீ பட்ட பாட்டா நினைத்துக்கோ, அது வந்து போதும், அதை வந்து உன்னை வந்து விஞ்ஞானத்தை ஏற்றும். எப்பவுமே இந்த மெய்களில் உஷாரா இருந்து நான் பெற்ற அந்த பாட்டையா விட்டு பிரியும் போது பாட்டையாவது ஒரு சொல்லலாம் பை கூடவே நானும் இருக்கேன் ஓ அப்படின்னு சொல்லும் போது அதே வார்த்தைகள் அதே ஐயா இது வார்த்தைகளை அவங்க உள்ளத்துல நம்ம உள்ளத்தை பதிவு வச்சு அவங்கள பிறவானா பிறப்பு பட்ட பாட்டை நம்ம பட்ட பாட்டாக நினைத்து அவங்கள பாட்டி போற்றி பெரிதாக பேசி மகிழணும். அதுதான் வந்து பங்குனி உத்திரம். இதனால நம்ம
திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா அவங்க அத்தனை பாடுபட்டாங்க. அவங்க வீடு வாசல் மனைவிதான் விட்டுட்டு போய் விட்டுவிட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டுட்டு போய் பெற்றது. இன்னைக்கு நமக்காக நம்ம இந்த பூமி அடங்குறதுக்காக எல்லா ஜாதி சர்வ வேதங்களுக்கும் பூமி அடங்குறதுக்குமா நிதி லாபகரவ சொந்த காலம் கொண்டு வந்து இருக்கிறோம். அதுக்கான பாடல் மாம்பியும் வாக்கியங்கள் அறதாக இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் இந்த மெய்ஞானத்தை மிக எளிதாக பெறலாம் என்று நம்ம எல்லோரும் கூவி கூவி அழைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கோயில் சுற்றி போல் மேலும் மேலும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். சரியா கேட்கலங்கண்ணா. சரியா கேட்கல அண்ணா, போன் கிட்ட வச்சு பேசுங்க. அனைவருக்கும் பிறவான நாள் சிறப்பு என்றுதான் நல்வாழ்த்துக்கிறார். மனிதனாக பிறந்த அனைவருக்குமே குளித்து எழுந்துள்ள அசுப்பு ஆகிய சூழ்நிலையும் தெரியும். ஆனால் அந்த விழாவுக்காக வந்த நமக்கெல்லாம் அந்த மும்மடங்களை கடந்து அந்த அந்த உண்மைப்பட்டு தெரியும் வேகத்தை மற்றும் தீவுரை பட்டு தெரிந்து ஆண்டவருக்கு யுகந்தோறும் வருவேன் என்று அந்த அருள் வாக்குகள் நமக்கு விவரித்து ஆசீர்வாதத்தையும் அடங்கி அந்த பெரிய தாய் ஆக்கிக்கும் அம்மா சமாளிக்கும் அப்பாவுக்கும் அவர்களால் தான் நம்மளுக்கும் நம்ம வந்து நாமும் பக்குவப்பட்டு அந்த கலாச்சாரத்துடைய அந்த பக்குவ நாமும் அடைந்து அந்த பாட்டையாளரான சந்தித்து சூழலிலேயே அவர்களுக்கு செல்வது தோற்றையும் தேர்ந்தெடுத்து பக்குவான அனைத்தையும் அந்த கண்ட காட்சிகளை எல்லாம் நமக்கு அழகாக விவரித்து அதை வெளியிட்டிருக்கும் நமக்கும் அதை தெரிவித்து போரான ஒரு பகுதிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கண்டமும் போன்று அந்த அந்த காடுகளிலும் மலைகளிலும் குளிரையும் ஓர்மையாக போட்டுகளை பற்றி வசதியாக ஆற்றிக் கொண்டு அவர்கள் தடுப்பாக கொண்டு எழுந்து கவனம் செய்து நமக்கு அரிய சின்னாமல் சன்னதத்தையும் பெற்று அதை நமக்கெல்லாம் வழங்கி நம்மையும் இந்த ஜீவத்துக்களாக மாற்றிய கோடான கொடி நன்றிகள். தினமும் வேதம் ஓடி தலைந்தோ ஆண்டு பௌர்ணமி மாத பௌர்ணமி நன்னாளில் பிறந்த நம் சொந்தத்தில் ஒவ்வொருவரும் போற்றி அவர்கள் சட்டப்பாறை தினமும் அவர்களுடைய பாட்டையும் நோக்கத்தப்பாடாக நினைத்து ஆட்கொள்ள வேண்டும் நினைத்து வாழ வேண்டும். எங்களையும் நித்திய திறங்கள் அனைத்து நித்தியங்களாக அறிக்க வேண்டும் என்பதை ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து அந்த பிறவாநாள் சிறப்பு திருவிழா பத்தி எடுத்து பங்கேற்பீங்கக்கா. இதுல வந்து எல்லாருமே திருப்பி அதே பங்குனாலும் எனக்கு தச்சதை மட்டும் நான் இன்னைக்கு பங்கிக்கிறேன்க்கா. அது வந்து மனித பிறப்பு வந்து ரொம்ப உன்னதமான பிறப்பு. அப்ப நம்மளுக்கு வந்து இந்த பிறப்பு வந்து நம்மளுக்கு வந்து சும்மா கொடுத்தது இல்ல அப்படின்றது வந்து தெய்வ வாக்கியம் நமக்கு அந்த ஒளிநாடால வந்தது. அப்ப எந்தை சுக்கிலாம் பரநாற்றில் வாழும் நாளில் எடுத்தெறிய ஸ்ரோனிதப்பை வந்து விழுதிய அந்த பாடல்ல வந்து அந்த அரைதனில் அழிந்ததோ அனந்த மழக்காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்து கணம் அறுகோடி 8,000 லட்சம் நெடுங்காலம் கருவறையில் எனை காத்து அந்த கருவறையில நம்மள காத்து வந்திருக்காங்க. அப்ப நமக்கு இந்த மனித பிறப்பு வந்து கிடைச்சது வந்து எவ்வளோ பேரை நம்ம வந்து கோடியா இருக்கவங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அதுல வந்து பிறந்திருக்கோம். அப்ப இந்த மனித பிறப்புக்கு வந்து எவ்வளவு பேர் போட்டி போட்டு அலைஞ்சு கொண்டிருந்த போது அதை ஜெயிச்சு நம்ம இந்த மனத்துளம் பெற்று வந்திருக்கோன்றது வந்து அந்த வெளிநாடால இருந்து எடுத்து
நம்ம தெய்வம் அந்த அருளி செய்தாங்க. அப்ப எதுக்காக இது கிடைத்தது? அந்த மிருகம் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போகிறதுக்காக கிடைச்சதுன்னா அப்ப இல்ல. நமக்கு வந்து இது கிடைச்சத வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அவங்கள வந்து சந்திக்கதான் அப்படின்ற மாதிரி எடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்ப நம்ம இன்னொரு பிறப்பு பிறக்க வேணும்ன்றது வந்து இங்க தெரியுது. நம்ம அந்த பிறப்பு பிறந்துட்டோம், அப்ப தேவனாக பிறக்க வேண்டும். அப்ப நம்ம அனைவரும் வந்து தேவனாக பிறக்க வைப்பதற்கே அவர்கள் வந்து அவதரித்தார்கள். அவர்கள் எப்படி வந்து பிறந்தார்கள்ன்றது வந்து அந்த மான்மியத்துல வந்து அவதாரம் அந்த முதுமொழி உதய பருவத்துல வந்து எடுத்து அருளி செய்திருப்பாங்க. அப்ப இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு தெளிவு என்னன்னா, ஐவகை பொறுப்புடை அண்ணல் பிறந்தார். அப்ப அந்த ஐவகை பொறுப்பு உடைய அண்ணல் பிறந்தார் எப்பவுமே நம்ம வந்து மாநிலத்துல வந்து பாடிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஐவகை பொறுப்புடை அண்ணல் பிறந்தார்னா என்னன்னா, அந்த ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இதுதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வல்பிரான அவங்க எடுத்து பங்கிட்டது இன்னைக்கு வந்து ஒரு தெளிவுக்கு. ஆக்கள் என்று கொடுக்கவில்லைன்னு சொல்லிருப்பாங்க. ஆக்கள் இல்லைன்னா அப்ப என்னன்னா தோற்றுவித்தல். அப்ப வந்து நம்ம வந்து அந்த தோற்றுவிக்கத்தான் நம்மளே வர்றதுதான். அது அவங்க வந்து நம்மள வந்து ஆக்கலன்றது வந்து இன்னைக்கு ஒரு தெளிவுக்கு. அப்ப அந்த தோற்றுவித்ததெல்லாம் வந்து காசல் அடுத்தது. அப்புறம் அழித்தல் என்பதை வந்து துரிச நீக்குதல்னு எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் வந்து பக்குவப்படுத்துதல், பலன் தருவித்தல். இப்ப மனித தேகம் எடுத்து வந்ததன் காரணம் வந்து ஈசனும் இல்லை, நாமனும் இல்லை அப்படின்றது இன்னைக்கு ஒரு தெளிவுக்கா. இப்ப நம்முடைய வினைகள் தான் வந்து காரணம். அதுல வந்து அந்த ஜென்மம் தோறும் செய்த கண்மம் கடை தேற்ற வந்த கண்மார்க நிர்ணாசம் சீபாதம் யான் மறவேன். அப்ப நமக்கு வந்து இந்த பாடலை வந்து படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம பண்ண அந்த ஜென்மம் தோறும் செய்த கண்மம் தான் வந்து அதனாலதான் நம்ம வந்து இங்க பிறந்திருக்கோன்றது இங்க ஒரு நம்மளும் வந்து பிறக்கல, ஈசனும் நம்மள பிறப்பிக்கலன்றது இன்னைக்கு ஒரு தெளிவுக்கா. அது நம்ம இந்த பாடல் பாடித்தான் வரும். ஜென்மம் தோறும் செய்த கண்மம் கடை தேற்ற வந்த சன்மார்கர் பாதம் யான் மறவேன். அப்ப இறைவன் வந்து தோற்றுவிக்கல, அந்த வந்து நம்ம ஒரு கட்டாயத்தினாலதான் இங்க பிறந்தோம். அப்ப வினைக்கெல்லாம் வந்து நம்ம வினைகள் வந்து நம்ம தலையில வந்து தலைவிதியாக வந்து விட்டது. அதுதான் அந்த துருசு மாசாக வந்து நம்ம வந்து அந்த தலையில் இருப்பதை எல்லாம் வந்து அழிக்க வேண்டும். அதுக்காக தான் தெய்வம் அவதரித்து நம்மள வந்து அந்த துருசுகளை எல்லாம் நீக்குறாங்க. அதனால்தான் அவங்க வந்து அதை வந்து அழித்தல் என்று சொல்லக்கூடாது, துருசு நீக்குதல். அது ஒரு தெளிவுக்கா இன்னைக்கு. அப்ப வள்ளல் பிரான் வந்து அருளி செய்ததுனால வந்து இது இன்னைக்கு வந்து நீங்க இந்த பங்குனது வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. அப்ப அந்த பக்குவப்படுத்துதல்னா பலன் தருகிறார்கள். அந்த பக்குவப்படுத்தி அப்புறம் பலன் தருகிறாங்க. அப்ப அந்த ஊழ்வினை படிதான் வந்து நடக்கும் தான். நம்ம எல்லாம் வந்து அந்த ஊழ்வினை படிதான் நடக்கும். நம்ம தெய்வத்தை வந்து சந்திக்கிற வரைக்கும். அப்புறம் அவங்கள சந்திச்சிட்டோம்னா அந்த சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மறுபிறப்பு நம்ம அடைகிறோன்றது. அப்ப அவர்கள் ஆழவாயில் பிறப்பதுதான் அந்த மறுபிறப்பு. அதுதான் அந்த பிறவானால் பிறப்புன்றது வந்து இன்னைக்கு ஒரு எடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த சபை மூலியமா. மிச்சதெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் பங்கிட்டாங்க. நம்ம அக்காங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டாங்க. அந்த தெய்வம் சந்தித்தது எப்படி, அவங்களோட பாட்டையும் அவங்களும் சந்தித்ததுதான் வந்து இந்த பிறவானால் பிறப்பு இதுவா திருவிழாவா நம்ம வந்து கொண்டாடுறோம். அப்ப பெருமான் அவர்கள் பிறக்கும் போது வந்து அவங்க அந்த சுத்திகரித்து பிறந்தாலும் வந்து ஒரு கருப்புரையில இருந்து வந்ததுனால அவங்களும் அந்த மாயன்ற இதுல வந்து எல்லாம் மறந்து அப்புறம் பாட்டையரை சந்தித்து அப்புறம் அவங்களோட சம்பாஷணை அவங்க வந்து அந்த மதிசுமை அந்த பொருட்சுமை எல்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் தெய்வத்துக்கிட்ட, அப்ப தெய்வம் அவங்க கிட்ட மாத்தி விட்டது. அப்புறம் காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி வந்தது. அப்புறம் அதெல்லாம் வந்ததுனாலதான் அவங்க 2 பேரும் சந்தித்தது. அவங்க 2 பேரும் சந்தித்ததுனாலதான் நம்ம இங்க இப்ப உட்காந்து மெய்வெளியில வந்து நம்ம எல்லாம் கூடி சங்கம் தேடிட்டு இருக்கோன்றது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய இதுக்கா. தெய்வத்தோட அருளாலதான் நம்ம இங்க எல்லாருமே அந்த சந்திப்புனாலதான் நம்மளாம் இப்ப இங்க சந்தித்து பேசிட்டு இருக்கோன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்கா. அந்த சந்திப்பு நடக்கலன்னா நம்ம இங்க யாருன்னு கூட தெரியாது. அப்ப நம்ம எல்லாருமே அந்த பிறவானால் பிறப்பு திருவிழால கலந்துட்டு அவங்களோட ஆசீர்வாதம் வந்து பெற்று நம்மளும் இந்த மரணமில்லா பெருவாழ்வு அடைய வேண்டும்ன்றது வந்து
நம்ம அவங்க ஆசீர்வாதத்தை பெறணும்ன்றதுதான் நம்ம இது. அதனால அனைவருக்கும் நமஸ்காரம் அக்கா. இன்னைக்கு சபை சிறப்பு. நம்ம அனைவரும் திருவிழாவில் சந்திப்போம் அக்கா. நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.